ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமின் ஒன் ஷார்ட்டர். ஓகே, ஒரு ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். வீமின் அண்ட் சுகா ஒயின்டா. ஓகேவா, இந்த ஸ்டோரி நேம் வந்துட்டு ஃபைட்டிங் வித் மை மாமா. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சைடில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கிராண்ட்மா தான் பார்த்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், இதில் அங்கே வைங்க, இதில் அங்கே வைங்க. சரியாக சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறாங்க. என்னோட பொண்ணோட ஃபேமிலியும் என்னோட பையனோட ஃபேமிலி வர போகிறாங்க. 2 பேரும் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. தனித்தனியாக இருக்காங்க. வேற ஒரு ஊரில் இருக்காங்க. ஒர்க்காக போயிட்டாங்க. இப்போ தான் வர போகிறாங்க. நியூ இயர் வரப்போது. அவங்க வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ஹோம் தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவர் ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க வீட்டை. அது டேக்குள்ளே ஒரு பியோர் வில்லேஜ். இப்போ நம்ம ஒரு சைட் பார்க்குறேன். அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, நம்ம வில்லேஜுக்கு கிராண்ட்மாட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே மாமா, நானும் எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிராண்ட்மாவும் அவங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நான் கிராண்ட்மாக்கு பிடிச்சி கேக்கில் வாங்கி வச்சிருக்க முடியலமா சொல்லுங்க, வாங்க கொடுக்கலாம் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இவங்க எனக்கு நம்ம ஜிமின் ஃபேமிலி. ஓகேவா, ஜிமின் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய பேக்கரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்வீட்டே வந்துட்டாக்கா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த கொரியாலே எல்லா இடத்துலையும் பிரான்ச் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க அப்பா வந்து ஸ்வீட், அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப அழகாக ட்ரெடிஷனாக மேக் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பிஸ்னஸ்க்காக தான் அவங்க வந்து பூசான் போயிருப்பாங்க. பூசான் அதுக்கப்புறம் அங்கே பூசத்தில் இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துல அவங்க பிரான்ச்சஸ் இருக்குது. அப்படி நம்ம இன்னொரு சைட் பார்க்கலாம்டா. ஒரு பாசம் தூக்கிட்டு வந்துருக்காங்க. சுகா சொல்கிறாங்க, என்ன டே சொல்கிறாங்க, இதுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கம் வந்து செய்வாங்க சொல்கிறாங்க. எப்போ பார்த்தா தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திட்டாங்க. சுகா ஆண்டி பிரதர்ஸ்டா. ஓகேவா, அவங்க 2 பேருமே பிஸ்னஸில் பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ் தான். பிறந்ததெல்லாம் பியூர் வில்லேஜ் தான். ஆனால் பிஸ்னஸ்க்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு சிட்டி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்க பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் அப்படி பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் விட்டு தான் போயிட்டு இருக்காங்க. 2 பக்கமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க, என்னோட ஜிமினும் ஒயினும் வர போகிறாங்க, நான் போய் பார்க்க போகிறேன் சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்கணும், யார் அதுக்குள்ளே வாண்டா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. அவங்க மூச்சிடா சொல்கிறாங்க. அவங்க மூச்சி எப்படி சொல்லிட்டு நம்ம டே திட்டுறாங்க. சுகா பார்க்குறாங்க. அவனுக்கு என்ன குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகத்தை கேட்குறாங்க. இப்போ நம்ம தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சின்ன வயசுல தான் ஃபைட் பண்ணிப்பீங்க, அடிச்சுப்பீங்க, இப்போ மாடா சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. சுகா எதுவுமே கண்டுக்கவே சுகா கேட்குறாங்க. டே வந்து அமைதியாக இருக்காரு. இப்போ ஃபைனலாம் ரீச் ஆகுறாங்க. முதல்ல வரப்போது நம்ம டேவோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வராங்க. டேவோட ஃபேமிலி வந்ததுமே டேவோட கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பிட்டாங்க. டே வந்து டே சொல்கிறாங்க, சுகா வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. வீட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நியூ இயர்க்காக அந்த இருக்காது எல்லாமே இந்த பலூன்ஸ் வச்சு கட்டி ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. திங்ஸ் எல்லாம் நியூவாக வச்சிருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வீடு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அப்படியே அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகா போயிட்டு உட்காருங்க. ஒரு பிளாக் கலர் ஒரு பூக்குட்டி வந்து அழகாக இருக்குது பார்க்குறது. கிராண்ட்மா இதே சொல்கிறாங்க, இதான் நம்ம பிளாக் சொல்கிறாங்க. அப்படியே அவன் ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு சுகா வந்து தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. டே போய்ட்டு அப்படியே உட்காராரு சேர்ல. இப்போ ஒரு மைண்ட் வந்துட்டு அவங்க ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க, குடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டேவில் நம்ம பார்க்குறாங்க. அம்மா எப்போ வருவா கேட்குறாங்க. அது வந்துடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு கார் வருது. பார்த்தாக்கா அந்த காரை விட்டு ஒரு பையன், ஒரு பொண்ணு, கூட ஒரு பேரண்ட்ஸ் இறங்குறாங்க. ஒரு பர்சன் தான் சுகா மாமா அப்படி கூப்பிட்றாங்க. சுகா கையில் ஒரு பொண்ணு போட்டு வச்சிருக்காரு. ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காரு. சின்னின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் இப்படினாக்கா கொஞ்சம் டேஸ் ஆகிடுச்சு அவங்க மீட் பண்ணி. அதை கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கிறேன். கொஞ்சம் நியூ இயர்க்காக இவங்க வந்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு வந்திருப்பாங்க. இப்போ ரொம்ப சுகா பார்க்குறாங்க. எவ்வளோ வளர்ந்துட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, யார் வளர்ந்துட்டான், எங்கே வளர்ந்துருக்கான் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா நம்ம பார்க்குறாங்க. டே ரொம்ப ஓவரா டேப்லாம் கேட்டு இப்பெல்லாம் டேஸ் பண்ணாத ஓகேவா, அவனால வளர்ந்துருக்கான் பாரு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல சொல்கிறாங்க. இப்போ நன்மை பார்க்குறேன், ஏன் டே இப்படி பண்ணிட்டு இருக்க, அவனை அப்படி சொல்ல சரியா வந்து அழச்சிடாத சொல்லிட்டு நம்ம டேவோட நன்மை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சுகா மாமா சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ சுகா ஹக் பண்ணிக்கிறது. மாமா இது ஏது கேட்குறாங்க. இங்கே வளருது. அப்புறம் பிளாக்கியாக சொல்கிறாங்க. அச்சு அழகாக இருக்கே ஜிமின் அது போட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிமின் இப்போ வந்ததுமே இப்போ இது பண்ணாது ஓகே கூட சொல்லிட்டு இப்போ பொண்ணு கீழே விட்டுறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. என்னாச்சத்தை சொல்கிறாங்க. உனக்கு தெரியாத சுகா, இவங்களுக்கு கேட் அழைச்சிருக்கு சொல்கிறாங்க. ஐயோ மறந்து போயிட்டா சொல்லிட்டு இப்போ சுகா தான் ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க. அந்த காட்டை சொல்லிட்டு ஹேண்டை போட்டு விடுறாங்க. இப்போ பார்க்க ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கு. அச்சு மாமானே மாமா தான் சார். ஜிம்முக்கு போயிட்டு நம்ம சுகாவோட சீக்ஸ் போட்டு வீட்டுக்காரு. மாமா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறதுக்கு கொண்டு சீக்ஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்கீங்க புதுசுன்னு ஜிம்மின் தான் வந்துட்டு அந்த சீக்ஸ் தொட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டேக்குன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. இந்த பக்கம் கூட ஒயின் பார்த்து மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒய்யன் நீ எப்படிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்டு வராங்க. இப்போ ஒயனோட ஹேட்டில் கை வச்சுட்டு பேசிட்டுருக்காங்க. எப்படி மாதிரி நல்லா படிக்கிறியா சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு மாமா சொல்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. இன்னும் பிளான் இல்லை மாமா சொல்கிறாங்க. அப்படியே லாஸ்ட் ரொம்ப அழகாக பேசிட்டுருக்காங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. டேவும் ஒயன் பேசுறது பார்த்துட்டு அவர் திரும்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு கிளம்ப சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சொல்கிறாங்க, என்ன ஃப்ரெண்ட்மா சொல்கிறாங்க, பேச மாமாட்டே மாமாட்டா சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. இன்னமா கோவம் 2 பேருக்கு சின்ன வயசில் நடந்து இன்னமா சண்டை போட்டுருக்கீங்க சொல்கிறாங்க. அவனே தள்ளி விட்டாங்க. வந்து குட்டை கத்திரிக்கான்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இப்பவும் குட்டை கத்திரிக்கா தான் டே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா, அழுவா மாமா சொல்லிட்டு போய் ஒயின் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லுவோம் சொல்லிட்டு டே திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் நம்ம சரி போவாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்மில் டே அப்புறம் நம்ம ஜிம்மில் சுகா ஒயின் 4 பேர் ஹாலில் உட்காந்துருக்காங்க.
இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜிம்மி இருந்தா ஜிம்மி சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, மாமா இது என்ன இருக்கிறாங்க உனக்காக வாங்க கிஃப்ட் சொல்கிறாங்க. ஜிம்மி ரொம்ப ஹாப்பிட்டு தேங்க்யூ மாமா சார் ஜிம்மி போட்டு சுகா சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க அச்சு ஜிம்மி இருக்கே சொல்லிட்டு அவர் பண்ண பேசிட்டு கற்றுமாக ஜிம்மி ரொம்ப ஹாப்பிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி சுகா வந்து ஒயின் கொண்டு கொடுக்குறாங்க. ஜிம்மி கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்க கேட்குமா நீங்கள் எங்களுக்கு தர மாட்டீங்க கிஃப்ட் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களோட பேர் சின்ன பசங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பசங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க மரத்துக்கு நம்ம வாங்கிட்டு வரதுக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அது இப்படி மறப்பேன் சொல்லி ஒரே ஒரு கிஃப்ட் கூட எடுத்து ஒயின் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எனக்கு ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஒயின் ஒன்று கூட வாங்கின சரியா சொல்கிறாங்க. அப்படியே மாமா தேங்க்யூ மாமா சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடா. ஜிம்மி கொடுப்பா அம்மா போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. சுகமாம்மா சொல்கிறாங்க என்ன ஜிம்மி சொல்கிறாங்க பார்த்தீங்களா டே மாமா எனக்கு கிஃப்ட் வாங்கி தரல சொல்கிறாங்க. நீ கேளு சொல்கிறாங்க. நான் ஏன் கேட்கணும் எனக்கு கூட வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சார் சுகா சொல்கிறாங்க. ஜிம்மி தான் ஆமாம் போகிறேன் சொல்லி ஏஞ்சி வந்துட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா ஜிம்மி நம்ம கேட்குறாங்க. அம்மாட்ட சுகா மாமா தான் ரொம்ப நல்ல வேலை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சுகா மாமா தான் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த டே மாமா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்கல கரடி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி நம்ம சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது அவனோட மாமா தான் சொல்கிறாங்க. ஆமாம் மாமா ஜிம்மி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேக் ரிசன் எடுத்து டே அப்படி உடச்சி பார்க்குறாங்க. அப்போ சுகா மாமா தான் பிடிக்கும் சுகா மாமா தான் பிடிக்கும் அவனை எனக்கு பிடிக்காது ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அம்மா சரி சரி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் தண்டா ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் டே ஒரு எப்படியா 3 டே பிஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 3rd டே தான் ஃபுல் ஆகும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒவ்வொரு டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக கோவிலுக்கு போகிறது சொல்லிட்டு நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சுகமாக ஃபோட்டோ எடுங்க சொல்லிட்டாங்க. சுகா பார்க்குறேன் கூட ஜிம்மி சொல்லிட்டு ஒரு கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் இப்படி சொல்லிட்டு அழகாக போஸ்ட் தராங்க. இது பார்க்க டேக்கு ரொம்ப கோவம் போயின்னா டீமமாக எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் சரி கொடுமா சொல்லிட்டு அவர் அழகாக வளைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. என் கிராண்ட்மாலாம் பார்க்குறாங்க. ஓ டேக்கு ஒயின் தான் பிடிக்கும் போல சுகாக்கு ஜிம்மில் தான் பிடிக்கும் போல பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இப்போ செகண்ட் டே ஆகுது. எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மில் சுகமாக போய் சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மில் கொடுக்குறாங்க. சுகா பார்க்க நீ சாப்பிட்டு ஜிம்மில் சின்ன பையன் வளர வேண்டிய பையனால சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்கலாம் அப்படி வளர்ந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் வளரல உனக்கு இதை பற்றி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க பாரு ஜிம் ரெஸ்பெக்டாக பேச சொல்லி உங்களோட பெரியவங்க இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்பா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்பா பார்க்குறாங்க சண்டை போட ஜிம் பாஸ்டியாக சொல்கிறாங்க. கிராண்ட்பா நீங்கள் சொல்லுங்க சொல்கிறாங்க. பாரு டெல்லி எதுக்கு ஜிம் டீஸ் பண்ணிட்டு இருக்கா அவன் நடந்து வளர்ந்துருக்கான் குழந்தை வாழ்ந்துட்டான் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆமாம் வாழ்ந்துருக்கா எனக்கு அப்படி தெரியல அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. ஆனால் கொஞ்சம் ஜிம்முக்கு ஆக முடியும் பார்க்குறாங்க. இமிட் எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு இருந்துச்சு. ஜிம்மில் வந்து மூஞ்சில் வச்சு ஒரு மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்க. இமிடேட் பண்ணுறாரு. என் சுகம் வந்து அழகாக இருக்காங்க பூனை குட்டி ஜிம்மி தான் சுகர் சிக்ஸ் இப்படி திடுறாங்க. இப்போ நம்ம சுகர் எடுத்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்ருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ 3rd டே தான் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மி சுகம் வெளில போயிட்டாங்க. நாளைக்கு இன்னைக்கு நைட்டு தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து வெளில போயிருக்காங்க. அதுக்கு நம்ம டேவும் நம்ம மைண்ட் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறேன் ஏப்பா கேம் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க கேம் லூனா இப்போயே பேசலாமா சொல்கிறாங்க. என்னமா சொல்கிறீங்க கேட்குறாங்க. இல்லைடா ஒயந்த படித்து முடிச்சிட்டாலே வேறு எதுவும் நெக்ஸ்ட் பிளான் இல்லைன்னு வர சொல்கிறா. பேசாமல் மேரேஜ் பற்றி பேசலாமா சொல்கிறாங்க. மேரேஜ் பற்றி ஆமாம் ஒயனுக்கும் டேக்கும் அதுக்கப்புறம் சுகாக்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா அப்புறம் சொல்லிட்டு இப்போதைக்கு சுகாக்கு ஜிம்முக்கு என்கரேஜ் பண்ணிடலாம். அப்போ ஜிம் படிச்சு முடிஞ்சப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒயனுக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நண்பன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க டேவோட பேரண்ட்ஸும் ஜிம்மோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமான பசங்களோட ஒப்பீனியன் கேட்கணும்ல சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அந்த 1 வீக்காக பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஒயனும் டேவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப பாசமாக இருக்காங்க ஒருத்தர் நம்ம சுகாவும் ஜிம்மில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியா ஆனால் அப்போ ஜிம்முக்கும் நம்ம டேக்கும் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை நம்ம சுகாக்கும் வந்துட்டு ஒயனுக்கும் ஜிம்முக்கும் சுகாக்கும் பண்ணிடலாம் ஒயனுக்கும் டேக்கும் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இவங்களோட சின்ன சின்ன பசங்க இல்லையா அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஒயனும் பார்த்துருக்காங்க. ஆமாம் என்ன பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்துருப்பாங்க. இப்போ கிட்ட வராங்க என்ன பேசுன்னு சொல்லிட்டு வந்து அங்கே வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்களோட மேரேஜ் தான் சொல்கிறாங்க. எங்களோட மேரேஜ் அவங்க ஆமாம் வணக்கம் டே எனக்கும் அதுக்கப்புறம் சுகாவுக்கும் ஜிம்முக்கு சொல்கிறாங்க. சுகாவுக்கும் ஜிம்முக்குமா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. சரி பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பேருக்கு மேரேஜ் முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க சுகாவுக்கு ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஆமாப்பா ஹைட் வெயிட் கூட பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னோட பேச மாறி போயிடுச்சு. அம்மா நீங்கள் என்னமா சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாண்டா வேணும் தம்பிக்கும் உங்களுக்கு சுகமாவுக்கும் மேட்ச் வச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் நீ சொல்கிறாங்க. இந்த பக்கம் உனக்கும் டீமுக்கும் மேட்ச் வச்சு எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா உங்கள் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல 2 பேரும் இப்போ ஒன்றாவே இருக்கீங்க ரொம்ப அழகாக பேசுகிறீங்க உங்களுக்கு எப்படி ஒரு அழகாக பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா அது மாதிரி எனக்கு டேமும் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம்மா நானும் கொஞ்சம் ஒயின் எடுத்து பார்க்கல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படி பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் சுகம் வெளில போயிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஹேண்ட் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. இல்லை அப்படி பாட்டு
பாட்டு பாட்டு வந்துட்டு இருக்காரு. இவருமா கிராண்ட்மா பார்க்குறாங்க, அங்கே பாருங்க 2 பேரும் இவ்வளோ அழகாக இருக்காங்க, சரி உங்களுக்கு பிடிக்கலாம் கூட போகிறாங்க பாருங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குற 2 பேரும் சொல்கிறேன் அவங்க பேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க, கப்பலாக இருக்காங்க பார்த்தீங்களா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறது கப்பலாக சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அவங்க கோசமாக இருக்குது கிராண்ட்பா அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்க உன்னை தம்பியும் உன்னுடைய சுகமாவும் பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா உங்களுக்கு கூட்ட பாட்டு பாட்டு விளையாடாது இப்போ வந்துட்டோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கிராண்ட்பா தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட்பா அங்கே வாடத்தாங்க சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட பாருங்க எனக்கு கிராண்ட்பா சொல்கிறேன் எங்கே போனீங்க சொல்கிறாங்க. நானும் சுகமாவும் ஊரை சுற்றி பார்க்க போனோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சின்ன வயசுல நாங்கள் போனோம்ல அங்கெல்லாம் போயிட்டு வருவோம் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே மாமா எனக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டு மாமா ஒரு பக்கம் பிஸி ஆகிடுவார் செய்யும் இல்லை, நான் ஒரு பக்கம் பிஸி ஆகிடும் பூசம் இல்லை, எங்களுக்கு பார்த்துக்கும் டைம் கிடைக்க மாட்டேது, ஒரே கண்ட்ரியில் தான் இருக்கும் அப்படின்னு கூட டைம் இருக்க மாட்டேதுல, மாமலாம் ஒர்க்கில் மூவி போயிடுவார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க என்ன பண்ணுறது நம்ம பிஸி ஆகிட்டோம்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கூட சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறோம் சரி சுகமா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சுகமாலாம் ரொம்ப இஷ்டம் ஜிம்னு சொல்கிறாங்க. அது கேட்குறவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உனக்கு சுகானா ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. கேட்குறாங்க ரொம்ப பிடிக்கிறாள்மா இது எனக்கு கேள்வி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு சுகா மேமுக்கு மேரேஜ் பண்ணிச்சுட்டுமா சொல்கிறாங்க. மேரேஜ் அவங்க சொல்கிறாங்க பண்ணிக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்க்குறாங்க நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமா சுகா மாமா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சுகாவோட ஃபேஸ் மாறி போயிடுது. இப்போ சுகா பார்க்குறாங்க கிராண்ட்மா என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா அவனுக்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணிச்சு அழகாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு அவங்க பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு இல்லையா சொல்கிறாங்க. டேக்கும் எனக்கும் அழகான பாண்டிங் இருக்குது நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு பேர் ஷாக்கியாக பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நல்லபடி நல்லா தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. அதில் மேரேஜ் பற்றி பேசினா ஒரு மாதிரி இருக்காங்க. நல்லபடியும் 1 வீக்காக பார்த்துட்டு இருக்கோம் அழகாக பேசுகிறாங்க பழகிறாங்க. மேரேஜ் மட்டும் வேணான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா திரும்பி பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஒயின் பார்த்தா அவ்வளோ சுகாவை கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கா ஜிம் பார்க்குறாங்க. ஏன்க்கா ஏன் எனக்கு அவனுக்கு டே மாமா ரொம்ப பிடிக்குமே டே மாமா கூட தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி முறைச்சி பார்க்குறேன் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட அப்படி சுகா கேட்குற ஜிம் டே கேட்குறேன் ஜிம்கிட்ட நானும் உங்ககிட்ட பேசுகிறேன் சரியா நீங்கள் என்கிட்ட அது கோவப்படக்கூடாது ஜிம் தான் சுகா அவங்க பாருங்க இது கோவப்படுறாரு அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க ஏன்டா டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க கிராண்ட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்க எதிர பர்ஃபெக்டாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் பார்க்குறது ஒரே ஹைட்டில் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறது லட்சணமாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. 2 பேரும் கண்ணே போட்டு போல 2 பேரும் அப்படி ஒரு அழகு ஒரே மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க இது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறாங்க ஏன் ஷோ பார்த்துட்டு இருக்காங்க ஜிம்மில் எங்களுக்கு என்ன குறைச்சல ஜிம்மில் தான் ஷோவில் அனுப்பிக்கிறாங்க மாமா நம்ம பற்றி எவ்வளோ அழகாக இருக்கும்ல ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹைட்டு கூட பாருங்க பெரிய வித்தியாசம் இல்லை அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்குன்னு அப்படி இருக்கும் ஒருத்தங்க பாருங்க உனக்கு அவங்க செட்டே ஆக சரியா சொல்கிறாங்க. அது நீங்கள் சொல்லப்படாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்போ பார்க்குறாங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு டே அப்படி சொல்கிறாங்க. அப்போ அங்கே பாருங்கள் டேக்கும் ஒயினுக்கும் ஷோக்கரும் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. சுகா ஒயினோட பேச பார்த்தா அமைதியாக இருக்காங்க 2 பேரும் எதுவும் நோ சொல்லவே இல்லை. சுகா இப்போ தான் ஒயினுக்கு இது ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க மாமா அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காது அக்காவே பிடிக்கும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காதுமா அக்காவே பிடிச்சிருக்கு மாமா உங்களுக்கு ஏன் அந்த நல்லா ஜிம் கேட்குறாங்க. ஆச்சு அப்படி இல்லை ஜிம் சொல்லி சுகா தான் ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க பாரு அப்படி இல்லை ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் மோர் தன் வயனுக்கு உனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ஆனால் என்னோட அக்கா எனக்கு ஒரு குட்டி பையனை நான் பார்க்குறேன் முக்கியம். இப்போ அக்கா ஒரு மற்ற பையனா ஒரு லிட்டில் சாமு பார்க்குறேன் ஓகேவா மேரேஜ் பற்றி நம்ம கூட யோசிச்சதே இல்லை அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா நான் அழகாக தானே மாமா இருக்கேன் சொல்லி அழகாக தான் இருக்க தங்கம் உனக்கு என்ன குறைச்சல் இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கேன். ஆனால் எனக்கு உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு யோசிச்சது இல்லை. நீ எப்பவும் தொட்டு 2 பேரும் ரிலேட்டிவ் அம்மா கூட பேசிட்டு இருக்கணும் எனக்கு ஆசை மற்றபடி எனக்கு அந்த மாதிரி தாட்டு உன் மேலே வந்தது இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது யார் மேலே வந்திருக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஷூ அப்படியே டேரக்டாக நம்ம ஒயனை பார்க்குறாங்க ஒயின் பார்த்தா அப்படியே ஹெட் போட்டு வந்துருக்கா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க டேக்கு நான் தெரியும் சுகாக்கு ஒயனை தான் பிடிக்கும் ஒயனுக்கு சுகா பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன ஆப் கேட்குறாங்க. அவனுக்கு இவ்வளோ தான் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்கள் அக்காவை தான் அவனுக்கு பிடிக்கும் உங்கள் அக்காவை தான் ஒய்ஃபை பார்க்குறேன் சரியா உங்கள் அக்காவும் அவனை தான் ஹஸ்பண்டை பார்க்குறேன் என்ன இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க ஜிம் பார்த்துருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க சுகாமாமா அக்காவை பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலையா ஜிம் கேட்குறாங்க. அவனுக்கு பிடிக்கும் ஜிம் நான் ஒய்ஃபை பார்த்துடா புரிஞ்சுக்கூடா சுகா சொல்கிறாங்க. ஜிம் டேக்கில் ஹேண்ட் அவுட் வந்துட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் உட்காந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிராண்ட் யாருக்கும் பிடிக்கல யாரும் லவ் பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் அக்காவை பிடிக்க ஜிம் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு டேக் ஒரு மாதிரி போய் ஜிம் ஒய்ந்தா ஜிம்ல இருந்து பாருங்க அழாத நான் அப்படி இல்லடா எனக்கு சுகா மாமா தானே பிடிக்கும் டே மாமா நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லடா டே மாமா வந்து எப்படின்னாக்கே எனக்கு ஒரு மாமா அவ்வளோதான் சரியா எனக்கு சுகாவை தானே அந்த மாதிரி பிடிக்கும் சுகா மாமா தான் அந்த மாதிரி பார்க்குறவங்க நீ தப்பா இருக்கா ஜிம் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. போ அக்கா உனக்கு எல்லாரும் இல்லை எல்லாரும் கூட தான் பிடிக்குது அவன் இருக்காது அவனுக்கு ஒன்று தான் பிடிக்குது சுகா மாமா கூட ஒன்று தான் பிடிக்குது சொல்கிறாங்க. சுகா பார்க்கணும் அப்படி இல்லை ஜிம் சொல்லிட்டு எல்லாம் சமாதானம் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க யாருக்குன்னு பிடிக்கல ஜிம் சொல்லிட்டு நீ மட்டும் மேரேஜ் பண்ணிட்டு மாமா வந்து மாமா வீட்டில் இருக்க போகிறேன் நான் வந்துட்டு எங்கே போய் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்பட போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க இல்லை ஜிம் அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவலப்போ பார்க்குறாங்க அங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் சரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ஒரு குட்டி குழந்தைங்க ரொம்ப அழகாக இருப்பேன் பாரு எனக்கு வந்துட்டு ஒன்று எனக்கு சரிதான் வரணுக்கு ஆசை அப்படி சொல்லிட்டு மேம்
டேவோட அப்பா சொல்கிறாங்க, அதான் சுகா மாமாக்கு பிடிக்கலையே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சுகா பிடிக்கல எனக்கு, நம்ம டேவ் மேட்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது அவனுக்கா சுகா மாமாவும் நீ வந்துட்டு ஒரு லிட்டில் சாமி பார்ப்பாரு, அவன் அப்படி கூட பார்க்க மாட்டான், அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு அவனுக்கு பிடிக்காது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவனுக்கு பிடிக்க எனக்கு பிடிக்காது மாமா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேற ஒரு பையன் தான், நான் ஒரு மேட்ச் பண்ணி இப்போ உங்களுக்கு 2 பையன் மட்டும் தான் இருக்காங்க. ஒருத்தர் சுகா மாமா அது பையனாக்காவுக்கு இப்போ எனக்கு யார் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஐயப்பரம்மா ஜிம்மில் ரன் பார்க்குறேன் இல்லைப்பா டேக்கு உனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா அவனுக்கு பிடிக்காது, அவன் திட்டிகிட்டே இருப்பான், அவனுக்கு கோயினாக்கா தான் பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஐயப்பரம்மா டேவோட அப்பா பார்க்குறேன் இல்லை அவனுக்கு பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. டேவோட அம்மா பார்க்குறேங்க ஆமாப்பா அவனுக்கு பிடிக்கும், நம்ம மேட்ச் பண்ணி சரியாயிடுச்சு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. பட் ஜிம் நம்ம பார்க்குறேங்கப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கும் உனக்கு மேட்ச் பண்ணுறோம் அப்போ எனக்கு ஓகே சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் பண்ணிக்க மாட்டோம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேவா, நான் வந்துட்டு உனக்கு என் அண்ணன் பையனுக்கும் உங்களை மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் 2 பேரையும் ஓகே, உங்களுக்கு மேட்ச் தான் நடக்கும், நீங்கள் 2 பேரும் மேட்ச்சுக்கு அப்புறம் வேணால் பொறுமையாக ஒருத்தருக்கு பேசிக்கங்க புரிஞ்சுக்கோங்க சரியா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு படிச்சுட்டு இருக்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகே மேட்ச் பண்ணி படிக்கலாம் தப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க பாரு இப்போ மேட்ச் பண்ணிக்கோ ஓகேவா, மேட்ச் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இரு, அப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகலாம் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறீங்க மேட்ச் பண்ணலாம் ஓகேவா சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அவங்க இப்போ எனக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் மட்டும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப அழகாக மேரேஜ்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக அரேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம சுகா அண்ட் ஒயினுக்கும் நம்ம ஜிம் அண்ட் டேக்கும் மேரேஜ் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க டே வந்து முறைக்கிறாங்க. டேவை அவரை பார்த்து இவர் முறைச்சிட்டு இருக்காரு. சுகா பார்க்குறாங்க டே முறைக்காத அவனை பார்த்து சொல்கிறாங்க, அது அவன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க ஜிம்மி நீ முறைக்கிற மாமா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மாமா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு உன் மேலே கோவம் சொல்கிறாங்க, என் மேலே கோவம் இதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிறதா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற ஜிம்முக்கு பாரி இப்போ அவரோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படியே சாரி சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஓய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்கிறேன் நான் தான் ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்லிட்டு மேட்ச் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் ஹஸ்பண்டில் வேணாம் சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படின்னு முறைக்கிறாங்க. ஜிம் டேவை பார்த்து டேவும் ஜிம்மில் பார்த்து முடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக மேரேஜ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டேவ் நம்ம பார்க்குறாங்க. சரிப்பா நீங்கள் படிச்சு முடிச்சு ஓட்டு விட்டு விடுங்க சொல்கிறாங்க. சரி 6 months ஆஃப்டர் ஒர்க் நான் ஒயனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒயனை கூட்டிகிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பேரண்ட்ஸ் ஃபைனல் வீட்டு கொடுத்தாங்க. புதுசாக ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களே ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம தாங்க பாருப்பா ஒன்றும் இல்லை ஓகேவா கண்டிப்பாக உங்கள் டேவ் போக பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. யார் அவனே அம்மா எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும் சொல்கிறாங்க. அது பக்கம் ஒயின் பார்த்தா அவளுக்கு இப்போ படிச்சு முடிச்சிருக்கா, அவளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஜாப் கற்றுக்கணும் ஆசையாக இருக்கு சொல்லிட்டு கம்பெனிக்கு வரேன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஷுகா டே ஒர்க் பண்ணுற அதே கம்பெனி தான் போகிறா. அது அவங்க கம்பெனி தான். அங்கே போய்ட்டு ஒர்க் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லவும் ஷுகா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க, எல்லா ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஷுகா பார்க்குற என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அவன்கிட்ட ஃபோன் நம்பர் ஏன் ஃபோன் பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க ஒயின் வந்துட்டு ஒயினுக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு ஒயினை பிடிக்கும், ஒருவேளை ஒயின் இல்லாமல் தான் நான் வந்து ராஜுன்னு மேட்ச் பண்ணிப்பேன் சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறது என்ன சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு அவர் ஜஸ்ட் டீஸ் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து ஒயினை பிடிக்கும், சும்மா டேவோட ஃபீலிங்ஸ் வந்து வெளில வரதுக்காக பார்க்குறாங்க. பாரு எனக்கு சரி உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு அவங்க பிடிக்காதுல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு எனக்கு அவங்க பிடிக்கும் சரியா, அவங்க எனக்கு மட்டும் தான் மக்களும் கிடையாது, உனக்கு ஒயின் மட்டும் தான் ஓகேவா சொல்லிட்டு டே தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறா. உடனே கேட்டுப்பா எனக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்மை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அது வந்து ரிட்டர்ன் சாமல் பிடிக்கும் ஓகேவா, அது அப்படி எனக்கு வேறு மாதிரி பிடிக்காது, அத்தை பையனை தான் பிடிக்கும் ஓகே, நான் வேறு மாதிரி பார்த்தது இல்லை, நான் டே நான் அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வரது அப்படி பண்ணேன். நீ சொல்லுங்க அப்படியே மாமா சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க அப்படியே நாள் பண்ணுங்க நான் கண்டுக்க மாட்டேன் அப்படி அவ சொல்கிறா. பாரு வார் மயிலா ஒரு சுகா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி தான், எனக்கு தம்பி ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமாம்மா என்னை விட ஜிம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், ரொம்ப சாஃப்டாக இருப்பான், அவனுக்கும் அவனுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் அவனுக்கு பிடிக்கும் தெரியுமாம்மா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா ஒயினும் பேசிட்டு ஃபன் பண்ணுறாங்க. வெளியில் போகலாமா இப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. எங்கே மாமா சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. எங்கே போகலாமா கேண்டில் டின்னர் சொல்கிறாங்க. கேண்டில் டின்னர் அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. போகலாமா சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இந்த பக்கம் டே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காலேஜில் இருக்காங்க. யார் ஜிம் பார்க்குறாங்க, ஏன்னா டேவோட நம்பர் சேவ் பண்ணவே இல்லை, அண்ணன் நம்பராக இருக்குது அப்படி சொல்லி ஜிம்மே ஹலோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் எப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. வாய்ஸ் சொல்லுமா கண்டுபிடிச்சாங்க. நீ டேங் தானே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறது டேங்க உன் ஹஸ்பண்ட் அப்படி டே சொல்கிறாங்க. ஆமாம் ஹஸ்பண்ட் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. நான் காலேஜில் இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. சரி ஓகே அவனை பார்க்க வரா கேட்குறாங்க. எதுக்கு என்ன பார்க்க வரா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அவனை பார்க்க வரக்கூடாது, ஆனால் ஹஸ்பண்ட் தானே டே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஹஸ்பண்டு தான் வேறு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிடிக்காது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உண்மை எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. அப்புறம் டே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும் பிடிக்காது. அவன் தானே சின்ன வயசுல திட்டுவான், எப்போதுமே எல்லாரும் வந்து ஒயினாக்கா மேலே பாசமாக, அவனுக்கு ஒயினாக்கா தான் பிடிச்சிது, என் அக்கா தான் இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும், இவங்க கூட பாசமாக இருப்பா, சுகமா வந்து என் மேலே பாசமாக இருப்பார் தெரியுமா ஜிம் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறது எதுவுமே சொல்லல. அவர் படுத்து வந்து ஃபோன் வச்சுட்டாரு. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் அந்த ஜிம்முக்கு மறுபடியும் ஒரு கால் ஜிம் டெக்ஸ்ட் வருது. ஜிம் பார்க்குற டைம் வந்து ஒரு எப்படினாக்கா நம்பர் சேவ் பண்ணிட்டாரு அவர் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம். பார்க்குறாங்க குட் மார்னிங் சார் அவர் போட்டிருக்காரு. ஜிம் தான் வந்துட்டு பார்க்குற ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. டேக்கனும் போகும்போது பார்க்குற ரிப்ளை பண்ண மாட்டேறான் பாரு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஏன் பண்ணணும், நீ வந்துட்டு அக்காவுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்துட்டு எனக்கு கொடுத்தியா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க.
அப்படி கூட எனக்கு கொடுக்கணும் ஆசை, நீ கொடுக்கவே இல்லை. ஜிம் அப்படி கொடுக்கும் மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ டேஸ் போயிட்டு இருக்கு இந்த பக்கம். டே ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்னா ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாரு. போக போக டேஸ் போக போக டேக்கணும் மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு பிடிக்காதா, அப்போ தான் நம்ம இப்படி மேரேஜ் பண்ணுறது வேஸ்ட்டான்ற மாதிரி அவர் பார்த்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் 6 மந்த் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் நம்ம ஒய்யனை அதுக்கப்புறம் ஷுவோட பேரண்ட்ஸ் எல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஜிம்மு கிராஜுவேட் டேக்கு எனக்கு கிராஜுவேட் டே முடிச்சுட்டு அவங்க டேரக்டாக டே கூட போகணும் இல்லையா, அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ ஃபைன் ஜிம்மு கிராஜுவேட் டேக்கு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மு கிராண்ட் மேலே நிறைய மணி கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு தென்வளப்பு கொடுக்குறாங்க. வச்சுக்கோப்பா உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. சரி கிராண்ட் மா சொல்கிறாங்க. அப்புறம் டேவோட அப்பா அம்மா கொடுக்குறாங்க. இந்த வச்சு கொடுத்தாங்க சொல்லிட்டு ஜிம்மு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம்மு அப்பா அம்மா சரி ஓகே தங்கம் நீ மொத்தம் போயிட்டு வரையா, அக்கா தானே அங்கே இருக்க போகிறாங்க, நீ பயப்படாமல் இருக்கிறே சொல்கிறாங்க. அம்மா எனக்கு என்ன பயம், சுகமாமா இருக்காங்க, அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி இருக்காங்க, அப்புறம் எனக்கு இருக்க எனக்கு பயம் சொல்கிறாங்க. டேவ் மட்டும் சொல்ல மாட்டாரு. இப்போ நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஏன்ப்பா உனக்கு என்னம்மா டேவ் பிடிக்காது சொல்கிறாங்க. அடே கிராண்ட்மா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் சொல்கிறாங்க. டேவ் பேரை மட்டும் சொல்ல மாட்டாரு. இப்போ வந்து பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன்றா இருந்தாலும் சரியாயிடும் நினச்சிட்டு அனுப்பி விடுறாங்க. இந்த அம்மா பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு வந்துட்டு காரில் உட்காராரு. இப்போ ஃபைனாக இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கொண்டே ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்மு டேவ் பார்க்க முடிச்சாங்க. சுகா நல்லா பேசுறாரு ஜிம்மு கிட்ட. எப்படி போச்சு 6 மந்த்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா போச்சுப்பாமா, ஆனால் என்ன அக்காலமும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமா சொல்கிறாங்க. எனக்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்க்கு. அப்புறம் வீட்டில் ஃபன் பண்ணுவாங்க, ஃபைட்லாம் பண்ணிட்டு கிடைப்பாங்க, ஃபன் ஃபைட்லாம் போவோம். அவங்களால கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அவருக்கு. இப்போ மைண்ட் சொல்கிறா நான் இங்கே தானே இருக்கேன், உனக்கு எந்த கவலை இல்லை சரியா சொல்கிறாங்க. சரி அக்கா ஜிம்முமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ டேவ் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மு டேட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் பார்க்குறாங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பேசவே இல்லை. மைண்டில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா தான் பார்க்குறாங்க. மைண்ட் சுகா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி டேஸ்ட் 2 பேர் 4 பேர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் 4 பேர் ஹனிமூன் போயிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹனிமூன்லாம் வேணாம் தேவை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வேணாம், நான் வந்துட்டு இப்போ தான் படித்து முடிச்சேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும், நானும் ஒர்க்லாம் கற்றுக்கணும், கம்பெனிக்கு வரணும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஒயினாக்கு அப்படி கற்றுக்கிட்டாரு ஒர்க்லாம், நானும் அப்படி வந்து வருவேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவ் அப்போ பார்க்குறாங்க. சரிப்பா கண்டிப்பாக வரந்தாங்க, இப்போதைக்கு ஹனிமூன் போயிட்டு வரலாம், 4 பேர் ஃபன் பண்ணிட்டு வரலாம்ல ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வேணாம் அக்காவும் மாமா போட்டுவோம் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்குனா கோவம் வருது. டே பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம சுகா எனக்கு டிக்கெட் போட்டு தராங்க. அவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இல்லை 2 பேரும் இன்னமும் எலியும் பொடியுமா அடிச்சுட்டு கிடக்குறாங்களே, இப்படி இருந்தால் என்னதான் ஆகுது, அவங்க எப்போ வந்துட்டு ஒன்றா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு சுகா ஒயினை பாருங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ அழகாக இருக்காங்க. ஏன்னா ஒயின் வந்து கொஞ்சம் பேபியில் லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படி போட்டிருக்காங்க. சின்ன பொருளாக சுகாவும் அதான் சொன்னான். எனக்கு அதை பற்றி குழந்தை பற்றின கவலை இல்லை, அவங்க எப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ பெற்றுக்கட்டும். ஆனால் இப்போதைக்கு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. இதேமாதிரி இவங்க இருக்கக்கூடாது, இவங்கள்ட்ட திருப்பி ஒரு இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தள்ளி இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. டேவோட அப்பா யோசிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம ஊருக்கு போவோமா சொல்கிறாங்க. ஊருக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நீ நான் அப்புறம் நான் பார்க்குறேன். சரி ஊருக்கு போவோமா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க. ஆமாம் இல்லை அம்மா வீட்டில் போய் அதான் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க. எனக்கு இல்லைம்மா நம்ம கிராமத்தில் போயிருக்கோம் சரியா. இப்போ நம்ம சுகாவும் நம்ம ஒயினும் ஃபாரின் போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் நம்ம எங்கே தான் வச்சுக்கேன், இவங்க எப்போவும் போல தான் இருப்பாங்க. நம்ம போயிட்டுனா இவங்க பேசிட்டு தானே ஆகணும். எனக்கு மேட் இல்லை வீட்டில், இப்போ இவங்க குக் பண்ணி ஆகணும், எல்லாமே அவங்க பேசிட்டு பண்ணிட்டு தானே ஆகணும். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா. அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் இருந்துப்பாங்களே எதுவும் சொல்கிறாங்க. அப்படியே தான் சரியா நம்ம இருக்க வரைக்கும் அடிச்சுப்பாங்க. மேபி நம்ம எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு புரிதல் வரலாம்ல, அட்லீஸ்ட் அவங்க பேச ட்ரை பண்ணுவாங்கல்ல சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அம்மாவும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ டேவோட அம்மாவும் கிளம்புறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்மிக்கு எல்லாம் இறங்குறாங்க. இது பாருப்பா இப்போ சம்மர் ஹாலிடே சொல்கிறாங்க. சம்மர் ஹாலிடே ஆமாப்பா சம்மர் ஹாலிடே, அதனால் வந்துட்டு ஆஃபீஸ் லீவ் விட்டுருக்கோம் 1 வீக்குக்கு சரியா சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஊருக்கு போகிற சொல்கிறாங்க. நாங்களும் வர சொல்லிப்பா நீங்கள் வேணாம் சரி நீங்கள் வீட்டெலாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் அங்கே இருங்க, நானும் அங்கிள் மட்டும் போயிட்டு வரணும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க எனக்கு ஃப்ரெண்டோட மேரேஜ் இருக்குது, நான் அப்படியே ஊருக்கு போயிட்டு அப்படியே என் கிராண்ட் மாவை பார்த்துட்டு வரேன், ஒரு 1 வீக் அவங்க வரதுக்கு சரியா சொல்கிறாங்க. 1 வீக் நாங்கள் அப்படியே தனியாக இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. டே இருக்கலப்பா சொல்கிறாங்க. ஆனால் அத்தை சொல்கிறாங்க ப்ளீஸ் தாங்க சரி எனக்கு இருந்துக்கோ சொல்கிறாங்க, வீட்டில் பார்த்துக்கோங்க சரியா சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கிளம்பிட்டாங்க. டேவோட அப்பா கூட்டிக்கிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நானும் அவங்க மட்டும் தான் வீட்டில் ஆச்சு எப்படி இருக்கிறது. ஜிம் அப்படி சாப்பிட அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் டே பார்க்குறவங்க வீடு அமைதியாக ரெஸ்ட்டு இறங்கி வராங்க. இப்போ டே வந்து பார்க்குறாங்க. கூப்பிட்றாங்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஊருக்கு எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் இது மேரேஜ்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடே எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் என்ஜாய் பண்ணி போயிருக்காங்க. நான் என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப பசிக்குதே ஜிம் பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் கூட எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஃபுட்டை கூட குக் பண்ணி வைக்கலையா ஜிம்மி தான் இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு சிக்கன் தான் ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க. டேபிள் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிருக்காரு. டே பார்க்குறாங்க. சாப்பிட்றேன்னு ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு கேட்குறேன். பிறகு டே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா நான் இது கேட்கணும் எனக்கு முடியாது கிஃப்ட் என் அக்கா கொடுத்து வந்தேன் நீ ஜிம் நினச்சிருக்காங்க. ஒரு அத்தை பையனை கூட எனக்கு வந்து கொடுக்கணும் தோணல இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப கோவம் இப்போ மட்டும் என்ன ஒய்ஃபில் மட்டும் பாசமா ஜிம் சொல்லிட்டு
இப்போ அப்படியே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லல. அது பாட்டுக்கு சாப்பிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம சிவாவும் வேணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய போஸ்ட் போடுறாங்க. ஜிம்ல லைக்லாம் போடுறது பாருங்க. அக்கா அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு அவருக்கு ரசிச்சு பார்க்குறாங்க. கேட்கணும் கோவம் வருது. நம்ம வந்து வெளில போக வேண்டியது நம்ம இப்படி உட்காந்துருக்கோமே. இவன் தான் ரீசன். இவனுக்கு கொஞ்சம் நம்மகிட்ட அழகாக பேசினா நம்ம எப்படி ஜாலியாக வெளில போகலாம். இவன் தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டான். 2 பேரும் கேக் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கும் அசைய மாட்டான். சின்ன வயசுல நடந்தாலும் ஒரு விஷயமா சொல்கிறேன். எனக்கு ஒரு அத்தை பையன் டீச் பண்ண பிடிக்கும். டீச் பண்ணிருக்கு தப்பா சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி இருந்தால் கொடுக்குறதுக்கு தான் சொல்லுவேன். அப்புறம் சின்ன வயசுல எனக்கு அவன் வந்து அழகு வச்சு பார்க்குறது பிடிச்சிருந்துச்சு. அவன் அழகும் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் பேச அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோட்டோ ஃபேஸை கவுட் பண்ணிக்கிட்டு 2 மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் வச்சு நான் ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அது தப்பா ஸ்டே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி அவனை புள்ளி பண்ணி பழகிடுச்சு. அது ஒரு ரத்த பையனை ஒரு புள்ளி பண்ண தப்பா சொல்ற மாதிரி கே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் என்னை எப்படிலாம் அழ வச்சுட்டு இருப்பேன். வயனை கம்பிட்டு எல்லாம் நீ கொடுப்பேன். வயனை கம்பிட்டு அழகாக பார்த்து எல்லாரும் சிரிக்க வைப்பீங்க. அக்கா வந்துட்டு என்ன மட்டும் அழ வைப்பீங்களா? ஜிமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. சுகாமா மட்டும் நான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஜிமின் நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு இவனுக்கு பிடிக்கும். இவருக்கான நீ அழ வைப்போம். அதுதான் ஜிமின் பார்க்குறாங்க. நான் வந்து பேசவே மாட்டேன். ஜிமின் உட்காந்துருக்காங்க. டேபிள் வச்சு குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா கண்டுக்கு ஜிம் திரும்பி உட்காந்துருக்காரு. அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம டேக்கு ரொம்ப பசிக்குது. டீ பார்க்குறாங்க. சரி ஓகே போய் குக் பண்ணலாம். நம்மளே போய் குக் பண்ணுவோம். சரி ஜிம் போய் டேபிள் குக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன நல்லா ஸ்மெல் வருது. ஜிம் எட்டி பார்க்குறாங்க. குக் பண்ணுறானோ பண்ணுறான் போல. ஜிம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி பண்ணும்போது குக் பண்ண வராது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஒரு ஆனியன் கூட கட் பண்ண தெரியாது. ஜிம் நினச்சிக்கிட்டே இப்போ ஜிம்மில் ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு போகிறாங்க. இப்போ டே ஃபோன் வாங்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. எதுக்கு ஃபோன் எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணுறா பசிக்கிறதா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் ஃபுட்டு குக் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. உனக்கு கூட ஃபுட்டு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு மட்டும் அப்படியே சொல்கிறாங்க. ஜிமின் தான் நீ உனக்கு தான் குக் பண்ணிட்டு இருக்க. அப்படி எனக்கா குக் பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. இதே சுகா அம்மா வந்து கேட்டதை பண்ணி தருவாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சுகா வந்து குக் பண்ணுவார் வீட்டில் அடிக்கடியாக போதுட்டு அவங்க அம்மா ரெஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம ஒயிரும் டீயோட அம்மா தான் குக் பண்ணுவாங்க. நம்ம டே வந்துட்டு அடிக்கடி கொண்டு போய் ரெஸ்ட் நம்ம ஒயிரும் சுகா வந்துட்டு அடிக்கடி ரெஸ்ட் கொடுத்துட்டு இவரு குக் பண்ணுவார். டே கிச்சன் போய் ஜிம் பார்த்ததே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. 2 பேர் சேர்த்து குக் பண்ணுறாங்க. டே போயிடுறாங்க. ஃபோன் வாங்கிட்டு ஜிம் பாதி ஒரு ஃபோன் வாங்கிட்டு வர ஃபோன் கூட ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கொடுக்கவே இல்லை. அவர் போய் ஃபோன் ஒளி வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் அமைதியாக பார்க்குறாங்க. டிவி பார்த்துட்டு அந்த பக்கம் டிவியில் ரொமான்டிக் சாங் ஓடிட்டு ஜிம் ரசிச்சு பார்த்துருக்காங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொமான்டிக் சாங்லாம் கேட்க தெரியுமோ சொல்லி டே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபோன் குக் பண்ணி முடிச்சிட்டாரு. வந்து உட்கார சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் போய் உட்காராங்க. அப்படியே வந்துட்டு ஃபுட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. ரொம்ப சூடாக இருக்கா அப்படி கத்துறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. சூடாக சொல்கிறாங்க. மெதுவாக சாப்பிடு அப்படியே தான் வந்துட்டு ஊதி கொடுக்குறாங்க. ஊதிட்டு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம் தான் நானே சாப்பிட்டு கூட ஜிம் தான் வந்துட்டு அவரோட சாப்பிட்டுக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் ஃபீல் பண்ண கேட்குறேன். எனக்கு வந்து தேவையில்லை குழந்தை எனக்கு சாப்பிடுறது. ஜிம் தான் மூச்சு திருப்பிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப ஓர போராட்டான்றபடி டே பார்த்துருக்காங்க. ஜிம் எதுவும் சொல்ல மறுபடியும் சாப்பிட்டுருக்காரு. இது கொண்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. நீ ஃபுட்டு சமைச்சு கொடுத்துட்டு நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா நீ ஒரு வேலை பண்ணி நான் ஒரு வேலை பண்ணுவேன். ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு யாரும் ஃப்ரீயாக பண்ணி தரவேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வாய் எவ்வளோ வாய் பெருசு. டே அப்படி போயிடுறாங்க. சரி ரொம்ப வாய் அடிக்கிறார் அவர். வாய் பேசுவார். ஜிம் போயிட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காராங்க. டே பார்க்குறாங்க. வீட்டில் கொஞ்சம் மிஸ் இருக்கு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் டேபிள் அந்த அவரோட கிளாஸ் எடுத்து மாற்றிட்டு அழகாக நீட்டாக வச்சுட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மிஸ் வைக்க தூங்கலாம் சொல்லிட்டு ஜிம் போயிட்டு வரவங்க படுத்துறாங்க. டிவி பக்கத்தில் படுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு வந்து பயமாக இருக்குது. வீட்டில் யாருமே பயமாக இருக்குது. வீட்டில் வந்து வயன் சுகா இருப்பாங்க. அதுக்கப்புறம் டியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. வீடு ஃபுல்லாக சவுண்டு நிறைய இருக்கும். ஒரு மாதிரி அவருக்கு சேஃபாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து சேஃபாக ரொம்ப பயப்படுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னாச்சும் உனக்கு டே கேட்குறாங்க. ஜிம் தான் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். என்ன ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்முக்கு கொஞ்சம் க்ளோஸாக எடுக்கிறாங்க. என்ன தான் பிரச்சனை டே கேட்குறாங்க. ஜிம் தான் வந்துட்டு ஒன்றும் லேட்டாக போக சொல்கிறாங்க. பாரு உனக்கு மூவி பிடிக்கலையா கேட்குறாங்க. ஜிம் தான் உனக்கு எனக்கு பிடிக்கல. நீ இதில் அழ வைக்கிற டே ஜிம் சொல்கிறாங்க. நான் ஒரு அழ வச்சா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு பிடிக்கல. உனக்கு ஒயனக்காக தான் பிடிச்சிருக்கு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன பேசுகிறேன். ஒயனோட அத்தை பொண்ணு ஆமாம் எனக்கு பிடிக்கும். அதுக்கு என்ன இப்போ அப்படியே கேட்குறாங்க. நான் பாரு சொல்கிறாங்க. எனக்கு அத்தை பொண்ணை பிடிக்கும். உனக்கு எப்படி சுகா எப்படி ஒன்றும் பிடிக்குமோ சேம் எனக்கு ஒயனை பிடிக்கும். எனக்கு என்னோட அத்தை பொண்ணை எனக்கு பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகான ஒரு பொண்ணு சரியா சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரே பொண்ணு எனக்கு பிடிக்கும். அதில் தப்பு டே கேட்குறாங்க. சின்ன வந்து இருக்காங்க. சொல்ல சுகா பொண்ணு எப்படி பிடிக்கும். ஒரு அத்தை பையனா ஒரு லிட்டில் சாம பார்க்குறான் அப்படிதான் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு வேணும் டே சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. எதுவும் சொல்லல. உங்கள் பாரு இப்போ என்ன ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன அட்வென்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க கேட்குறாங்க. டே பார்க்குறீங்க சொன்னால் டே பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா சொல்கிறேன் சொன்னால் அட்வென்டேஜ் எடுத்துக்கிறான். டே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் ஓகேவா எனக்கு ஓகே எல்லாம் அடிச்சிருக்கு. நான் அட்வென்டேஜ் எடுத்துக்கிற அவசியமே இல்லை. செகண்ட் பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரியா சின்ன வயசுல இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எதுவும் சொல்லல. அவங்க பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. என்ன கோவம் உனக்கு டே இப்போ ஜிம் ட்ரெஸ் தப்பு பண்ணுறாங்க. அங்கே பாரு எட்டு ஜிம் நடிக்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வாங்கி தரல. கிஃப்ட் கூட வாங்கி தரல. உனக்கு அப்படி கூட பிடிக்கவே தெரியுமா. இப்போ ஒய்ஃப் உனக்கு எல்லாம் வேணுன்றதுக்காக தான் இப்படி பேசுகிற சொல்கிறாங்க. டே பார்க்க என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு எல்லாமே வேணும்ல அதுக்கு தான் இப்படி ட்ரை பண்ணுறா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு கோவம் டேக்கு டக்கு நினச்சிட்டாங்க. இப்போ அப்படி நினச்சிட்டியா கேட்குறாங்க. ஜிம் தான் ஆமாம் தான் உண்மை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு நான் உன்னை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன்.
நான் சொன்ன நம்ப மாட்டேன் ஓகேவா, உனக்கு சொன்ன புரியாது சொல்லிட்டு பேச்சு போயிடறாங்க வேற ரூமுக்கு. ஜிம் அமைதிருக்காங்க. தப்பா சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். ஜிம்ல இருந்து சார் ரெண்டு படுத்துக்கிறாங்க. 1 வீக் ஆகுது. 1 வீக்லேயே தான் ஃபுட் புக் பண்றாங்க. நம்ம ஜிம் வாஷ் பண்றாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. 2 பேரும் கூட பேசிக்கவே இல்லை நார்மலா கூட. 1 வீக் ஆஃப்டர் நம்ம சுகா ரொம்ப ஹாப்பியாக ஆகுறாங்க. ஜிம் வந்துட்டு அவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு நம்ம ஜிம்முக்கு டேக்கும். இப்போ அவங்க 1 வீக் ஆஃப்டர் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் பேக் டு ஆஃபீஸ் போறாங்க நம்ம ஜிம்மில். நம்ம அதுக்கப்புறம் பாட்டி எல்லாமே ஆஃபீஸ் போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து அமைதியாக இருக்காரு. சுகா பார்க்குறேன் என்ன ஜிம்மிங் எனக்கு ரொம்ப சேடாக இருக்கா சொல்லிட்டாங்க. சுகா அம்மா மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க. மாஸ்டர் சுகா கூட்டிட்டு போகிறாங்க டெரஸ்க்கு, அந்த ஆஃபீஸர் டெரஸ்க்கு. சொல்லிப்பா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் அம்மா அவங்க தம்பி இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க குடும்பமே சொல்கிறாங்க என் தம்பி அவங்கள்டே இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு தான் பிடிக்கும் நான் அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறது தப்பா புரிஞ்சுட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் எனக்கு அவனு தப்பா புரிஞ்சுட்டு சரி அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிருக்கேன் என் தம்பி இருக்காங்கன்னு சொல்ல சரியா அவன் என் தம்பி நக்கல் ரிலேட்டிவ்ஸ் முக்கியம் அத்தை பையன் நான் விட்டு போய் சொல்லுவாங்க. ஸ்டேஜ் சுகா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. உனக்கு ரெண்டே இருக்க நாம சொல்கிறேன் அவனுக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும். இவன் எல்லாரோட மோர் தென் ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லி எனக்கு ஆமாம் சின்ன வயசுல கூட ரொம்ப பிடிக்கும். நான் கூட கேட்பேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் கூட நினச்சேன் அவனுக்கு பிடிக்கல கூட. அதான் பிள்ளை பண்ணுறான்னு நினச்சிட்டேன். ஆனால் ஒன் டைம் நாங்கள் வீட்டில் இங்கே இருக்கும் சூழல் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் அப்புறம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டோம். அப்போ நான் கேட்டேன் உனக்கு வந்துட்டு ஏன் ஜிம்மில் பிடிக்கல ஒன் டைம் நாங்கள் பேசிட்டு போது கேட்டேன். அப்போ அவன் சொன்னான் உனக்கு யார் சொன்னா எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. நீ தானே ஃபைட் பண்ணுற அவங்ககிட்ட எப்போ சண்டை போடுற எப்போதும் அழ வைக்கிறேன் அப்போ பிடிக்காதானே சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான் இல்லை எனக்கு எல்லாரோட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் அழ வைக்கிறான் சொல்லி அவன் சொன்னான். அப்போ எனக்கு புரியல என்ன சொல்லிட்டு இல்லை அவன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான்னு அவனை பார்த்தா எப்படி ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் இருக்க முடியும். எனக்கு அவன் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொன்னான். அது எப்படி சொன்ன கூட எனக்கு தெரியல ஜிமின் அவன் அவ்வளோ அழகாக ரசிச்சு சொன்ன தெரியுமா. அப்போ நான் கேட்டேன் நீ எப்படி இந்த அளவுக்கு அவனை பார்த்து சொல்கிறாங்க. அவன் அப்பா சொன்னேன் எனக்கு அவன் என் ஒய்ஃபோ சொல்கிறாங்க. எனக்கு அவன் என் ஒய்ஃபாக இருக்க போகிறான். நான் அவன் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு லவ்னா எனக்கு அவன் மேலே மட்டும் தான் ஒரு யார் மேலே இல்லை எனக்கு அவன் மட்டும் தான் பிடிக்கும். இப்போ எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்தே அவனை எப்போ நம்ம குழந்தையோட பார்த்தோமோ அப்போ தான் பிடிக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படின்னு ஷோ கேட்குறாங்க. ஆமாம் நம்ம ஜிம் பறக்கும்போது டேக் ஒரு 5 வயசுக்கு இருக்கும். அப்போ பார்த்துப்பாரு எனக்கு அவனும் அவ்வளோ பிடிக்கும். அப்போ பார்த்த போய் ரொம்ப அழகாக இருந்தான். அவன் வளர அவன் பேசுனது அவன் பேசுகிறான்னா அந்த குழந்தைத்தனமாக அந்த பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அவன் பேசுறதுன்னு வந்து பாலாயிட்டான். எல்லாருமே அவனை கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதனால எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆசை. அவன் பாட் பண்ணணும்னு அழுதுட்டு ஒரு டைம் ஆண்டி திட்டினாங்க. அப்போ அவன் பாட் பண்ணிட்டு வீட்டுக்கு அவன் தெரியுமா கேட்குறாங்க. அவன் கேட்டு போயிட சொல்கிறான். அவன் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான். நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப அழகாக நான் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் பவுட் பண்ணுறது அவன் பேசுகிறவன் அழகு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அவங்க கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை சொல்கிறாங்க. ஏன்டா ஒருத்தவங்க அழ வச்சு பார்க்கணும்னு ஆசை சொல்கிறாங்க. இல்லை சிவா எனக்கு தெரியல அவன் அப்படி அழ வச்சு பார்க்க எனக்கு பிடிச்சதும் அவன் அழுகுறது ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ்வலி எல்லாம் அழுதா ஒரு மாதிரி எவ்வளோ ஒருத்தவங்க அழகாக இருந்தாலும் அழுதா ஒரு மாதிரி அக்லியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் மட்டும் அழுகிறப்ப கூட ரொம்ப அழகாக இருப்பானா. அது என்னமோ எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் அழகு சிரிக்கிறது எல்லாமே நான் ரசித்து நான் பார்க்கணும்னு நினச்சேன். போக எனக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஆனால் அதுவே அவனுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. என்னதுக்காம ஆனால் அதுவே அவனுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு அவனை தான் பிடிக்கும். இப்போதைக்கு அவன் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கான். வளரும்போது புரிஞ்சுப்பான் நான் ஏன் இவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு அவன் டீஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம யார் ரொம்ப லவ் பண்ணுறோமோ அவங்களும் டீஸ் பண்ணுவோம். நமக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்க தான் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூட பார்ப்போம். எல்லாமே நம்ம அவங்ககிட்ட தான் பண்ண முடியும் உரிமையாக. நான் ஒயன் அப்படி பண்ண முடியும். எனக்கு ஒயன் நம்மளோட அத்தை பொண்ணு அவளுக்கு அதை தாண்டி வரவே யோசிக்க மாட்டேன். அவன் இருக்க ஒரு லிட்டில் காலாக நான் பார்க்குறேன். ஆனால் என் ஜிமின் அப்படி இல்லை. எனக்கு அவன் என் ஒய்ஃபு அவனை நான் எல்லாமே அவங்க உரிமை எடுத்துப்பேன். டேஸ்ட் சொல்கிறாங்க. எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்கும். வேறு யாருக்கும் விட்டு தர மாட்டான். எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறேன். இவன் எனக்கு உங்ககிட்ட பாசிட்டிவாக இருக்கு சொல்லிட்டாங்க. என்கிட்ட என்ன பாசிட்டிவாக இருக்குது ஷுகா கேட்குறாங்க. இல்லை உங்கள்கிட்ட சுகமாக சுற்றி வரான் ஒன்று எனக்கு அதை பார்க்குறப்ப அவ்வளோ பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப அழகாக பார்த்துப்பேன். எனக்கு தெரியும் எனக்கு எப்படி ஒய்ஃப் நான் பார்த்துக்கணும் எதுவுமே பார்த்துப்பேன் தெரியும். ஆனால் அவன் எனக்கு தான் ஒய்ஃப் ஆக போகிறான் சரியா. நான் ரொம்ப அழகாக பார்த்துப்பேன். இப்போ இப்படி தான் இருக்கும் லைஃப் வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ ஃபைட்டிங் கப்புள்ஸாக அழகாக இருக்கும். போக ரொம்ப அழகாக பார்த்துப்பேன். எப்படின்னா அவன் வளர்ந்ததுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அவன் எனக்கு நான் அவனுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வரும். அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறேன் காமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த கிஃப்ட்லாம் வாங்கி போட்டு வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் எல்லாருக்கும் அவனுக்கு எல்லாமே வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. எங்கே கேட்குறாங்க அதான் வச்சிருக்கேன். என்னைக்கு வந்து அவனுக்கு என்ன வந்து மாமா ஹஸ்பண்ட் அப்படி பார்க்குறனோ அன்றைக்கி நான் கொடுப்பேன் சொல்லிட்டு ஷோ டேஸ்ட் சொல்கிறாங்க. ஷோ கிட்ட என்ன சொல்லிட்டு மாமா சுகா எனக்கு அவனும் அவ்வளோ பிடிக்கும். அவன் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அவன் வந்து எனக்கு மட்டுமே சொல்லிட்டு சுகா டே வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸாக சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து அவன் லட்டு எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம சுகாவை பார்க்குறாங்க. ஆனால் இப்படி பண்ணுறா அவங்க மேலே இப்போ கோவம் தான் இருக்க சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சரியாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போதைக்கு இருக்கட்டும் போகும் புரியும் இதெல்லாம் நான் ஏன் பண்ணுன்னு சொல்லிட்டு புரிய வரும். ஆனால் மேரேஜ் பண்ண எனக்கு அவன் தான் உனக்கு வந்து என் சொல்லிட்டு மட்டும் சொல்லியிருப்பாங்க. சுகார்கிட்ட ஸ்மெல் பண்ணுறாரு. உனக்கு எனக்கு தெரியல அவனுக்கு அவ்வளோதானே பிடிக்கும் சொல்லிட்டே கேட்குறாங்க. சுகா பார்க்குறேன் ஆமாம் எனக்கு ஒயனை பிடிக்கும். எனக்கு ஜிம்மை பிடிக்கும். ஒரு அத்தை பையனை பிடிக்கும். ஆனால் ஒயனை தான் சொல்கிறாங்க. ஒய்ஃபை பார்க்குறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒயனும் எனக்கு ஜிம்மில் ஓகேவா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரி சொல்லியிருப்பாங்க அந்த ஏஜில். அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது கூட நம்ம கேட்கிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க.
சொல்லிட்டு டே யார்கிட்டையும் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு. ஒன் டே ஒரு பொண்ணு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருப்பா. அது பொண்ணு இப்படி லிட்ரலி டே ரொம்ப வருஷம் கிரேஸ் எல்லாம் பண்ணியிருப்பா. சிவா கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பா. அவர் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க பேருக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு கேப்பிட்டிருக்கும். நம்ம சிவா வந்து 12th படிச்சிருப்பாரு. மொயின் டே வந்து 10th படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சிவா கிட்ட பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பா. நீங்க வந்து சொல்லுங்க உங்க தம்பி கிட்ட சொல்லும்போது நம்ம சிவா சொல்லியிருப்பாங்க அவனுக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காமா ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவனை லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு நான் பார்த்து வச்சுட்டாங்க அவன் இப்போ சின்ன வயசுல லவ் பண்ணிருக்கான் சைல்டுஹுட் லவ் சொல்லிட்டு சிவா சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு டேக்கிட்ட போய் கேட்டுப்பா சொல்லிட்டு அவனோட பையன் லவ் பண்ணுறேன் எத்த பையன் லவ் பண்ணுறேன் சொல்லும்போது அவன் புதுசாக இருக்கான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுமே சரி அவன் சாரி எப்படி சொல்லிட்டு போயிருப்பா. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து பேச லவ் பண்ணி டே ஒன் சைடா. ஆனால் டே வந்துட்டு யாருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அவர் மனசுக்கு தெரியாமல் ஜிமின் மட்டும் தான் சிவாவுக்கு தெரியும். ஈவன் சிவாவோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கூட தெரியாமல் இருக்கும். ஸ்டார்டிங் தெரிஞ்சுக்க எல்லாருமே நினைப்பாங்கன்னாக்கா டே வந்து புள்ளி பண்ணுறான் அவன் பிடிக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சிவாவுக்கு மட்டும் தெரியும் நம்ம டேக்கு ஜிம்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிவா கரண்ட்லேயே சொல்கிறாங்க. ஈவன் மேரேஜ் டே அன்னைக்கு கூட கேட்டிருப்பாங்க. பிஃபோர் நைட்டே வந்து கேட்டிருப்பாங்க நம்ம சிவா கிட்ட வந்துட்டு டேக்கும் வந்து ஜிம்முக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு வந்து பிடிக்கும்ன்றது அப்போ தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஆமாம் அப்போ மேரேஜ் பண்ணி வந்து சிவா தான் ஐடியா கொடுத்துருப்பாரு. இதை இவங்களே யோசிச்சிருப்பாங்க சிவாக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒயனுக்கும் டேக்கு மேரேஜ் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சிவா தான் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டேக்கு ஜிம்மில் தான் பிடிக்கும் எனக்கு ஒயனை தான் பிடிக்கும் நாங்கள் 2 பேரும் இப்படி தான் மேரேஜ் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம ஜிம்முக்கு டே வந்து புரிஞ்சுக்க மாட்டோம் சண்டை போடுவோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க. 2 பேரும் நிறைய லவ் பண்ணுவாங்க. எங்களை இவர் நான் ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்ல ஒரு கப்பலாக இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக முடிவு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கரண்ட்லி சிவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் மாமா நீங்கள் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு உண்மை தானே ஓகே நான் கொண்டு போய் சொல்லுவேன் மாமா போய் சொல்லலாம் கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாரு ஜிம்மி தான் சொல்கிறாங்க மாமா சொல்கிறாங்க பாரு உன் டேக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப கிரேஸ் எல்லாம் பண்ணுறது தெரியுமா உனக்காக எவ்வளோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் உனக்காக அவ்வளோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான் தெரியுமா சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க மாமா எனக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வேணாம் எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறேன் எனக்கு அவர் லவ் மட்டும் தான் வேறு எதுவும் வேண்டாம் அவருக்கு ஒயனக்காக தான் பிடிக்கும் நினச்சிட்டு தெரியுமா சொல்லிட்டாங்க. ஏன் என்ன பிடிக்காம ஒயனக்காக பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கா சார் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ சிவா பார்க்குறேன் ஹச்சோ அப்படி இல்லை எனக்கு ஒன்று பிடிக்குமோ அப்படி தான் அவனுக்கு ஒயனை பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ என்ன சொல்ல வர கேட்குறாங்க இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு நான் அக்செப்ட் பண்ண கூட எனக்கு சின்ன வயசுல எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்காரு நட வச்சிருக்காருல அப்போ நான் டைம் எடுத்துப்பேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ சிவா பார்க்குறேன் சரி ஓகே எவ்வளோ டைம் எடுத்துக்க ஓகேவா ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ அவனை ரொம்ப லவ் பண்ணுறான் ஓகேவா சொல்கிறாங்க. அவன் லவ் பண்ணுறது ஒன்று மட்டும்தான் அப்படி சிவா சொல்கிறாங்க. ஜிம்மியுமே சரி மாமா சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நானும் அவர் மட்டும் தான் லவ் பண்ணுறாரு அது அவருக்கு புரியல ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவாவும் சரி ஓகே 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப கிரேஸ் லவ் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது சொல்லிட்டு நம்ம சிவா நினச்சிட்டு சரி ஓகே வாங்க சொல்லிட்டு கீழே கொண்டு போயிறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டு 1 month ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மி தான் சஃபராக உட்காந்துருக்காங்க. டேவிடம் பார்க்குறாங்க என்னப்பா ஜிம்மி சாப்பிட ஜிம்மி கொடுக்குறாங்க ஜிம்மி வாங்கிக்கிறாங்க இப்போ ஒயனை வாங்கிக்கிறா ஜிம்மி சாப்பிட்றாங்க ஒரு மாதிரி வாமிட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம டேவிடம் பார்க்குறேன் ஏன்ப்பா நல்லா தான் இருக்குது புதுசாக வந்து டிஷ்ஷு அப்படி சொல்கிறாங்க. அத்தை ஜிம்மி ஒருத்தர் வாமிட் எடுத்துடுறாங்க. இப்போ ஒயின் பார்க்க நல்லா தான் இருக்குது சார் சாப்பிட்டு பார்க்குறா பட் ஷுகர் பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு நியூ டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தேன்டா ஒயின் சாப்பிட்ற நல்லா இருக்குன்னு சொல்கிறா ஜிம்மி மட்டும் வாமிட் எடுக்கிறாங்க சொல்கிறாங்க. ஏப்பா என் டிஷ்ஷு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கா கேட்குறாங்க. அத்தை அப்படி இல்லை சார் ஜிம்முக்கு ஒரு கெட்டிரஸாகவே இருக்கும் மயக்கமாகவே இருக்குது. இப்போ ஜிம்முக்கு மேரேஜ் இப்போ வந்துட்டு ஜிம் வீட்டுக்கு வந்து 3 month ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குற சிவா பார்க்குறீங்கன்னா ஜிம்முக்கு வந்து ஹெல்த் தான் சொல்கிறாங்க. அது மாஸ் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஹெல்த்தில் கழிக்கிறது டப்புனு மயங்கி வந்துட்டாரு சோஃபாவில். இப்போ நம்ம ஜிம்முட்டே நமக்கு பயம் வந்து ஐயோ சொல்லி பாருங்க டாக்டர் வந்து கால் பண்ணுறாங்க. டாக்டர் கால் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கிராண்ட் ஆக போகிற சொல்லுங்க கிராண்ட்மாவா சொல்லிட்டு நாங்கள் ஃபார்ம் டாக்டர் தான் என்ன சொல்கிறீங்க டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த டே வரை வீட்டில் இல்லை ஃபுட் ஆஃபீஸ் போயிருக்காரு. இப்போ நம்ம ஷோ பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர் சொல்லுங்க. ஆமாம் ஷோ ஏன் ஆச்சரியம் கேட்குறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா டாக்டர் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் சொல்லி நான் ஏன் போய் சொல்ல போகிறோம் என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவிட் அம்மாமே ஓகே டாக்டர் தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்புறம் ப்ராப்பராக போய் ஹாஸ்பிட்டல் டைம் செக் பண்ணிக்கோங்க வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து மெடிசன் மட்டும் எழுதி கொடுத்து போயிடுறாங்க. இப்போ ஜிம் தான் பேக்கில் தான் இருக்காரு அப்படி தூங்கிட்டு இருக்காரு அவர். இந்த பக்கம் வயனுக்கு சுகராக ஆச்சரியம் பார்த்துருக்காங்க. என்ன நடக்குது சொல்லிட்டு டேவிட் பார்க்குறாங்க. எப்பவும் சண்டை தான் போட்டுருக்காங்க இன்னும் எலியும் போடுங்க அப்போ இருக்கும்போது எப்படிறான்ற போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவிட் அம்மா தான் சுகா சொல்கிறாங்க என்ன மாசம் என்ன நடக்குது சொல்கிறேன் எனக்கு எப்படிமா தெரியும் அப்படி சுகா கேட்குறாங்க. மகன் பார்க்குறேன் ஆமாத்த நமக்கு எப்படி தெரிய சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட இவங்க பேசி நான் ஒன்றா பேசி கூட பார்த்து சொல்கிறாங்க. அதானே 1 டைம் கூட உட்காந்து பேசுனதில்லை நம்மளும் எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறோம். இவங்க தான் ஸ்டில் இப்போ இருக்கு ஆல்மோஸ்ட் இவங்க மேரேஜ் ஆகிட்டு 9 months ஆகுது. ஸ்டில் இப்போ எனக்கு 6 month அங்கே இருந்தான் இங்கே வந்து 3 month ஆயிடுச்சு. இப்போ கூட இப்போ இது வரைக்கும் பேசிக்கிட்டு இல்லை வெளில போனதில்லை எதுவுமே உங்களுக்கு நடக்கல அப்படி இருக்கும்போது ஒரு யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தெரியாமல் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வெளில போயிருப்பாங்க பேசியிருப்பாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ம டேக்கு ஃபோன் வர வைக்கிறாங்க. டே பார்க்க என்னாச்சு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம் வந்து சோஃபாவில் தூங்கி படுத்துருக்காரு. இப்போ நம்ம டே உடனே பார்க்குறோம் என்னாச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வயன் பார்க்குறாங்க மாமா சொல்கிறாங்க. என்ன வயன் சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட் ஜிம்மு தூக்கிட்டு போய் வெளில படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நம்ம டே தூக்கிட்டு போயிட்டு ஜிம்மு வெளில படுக்க வைக்கிறாங்க. அம்மா என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அது சொல்லுங்க சொல்கிறாங்க வாங்கிட்டா சொல்கிறேன் வாங்கிட்டாங்க ஏன்
கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா சொல்கிறாங்க. இப்போ டே ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க. அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா நீ அப்பாவை வர சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அம்மா நிஜமாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிய பார்த்துருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற டாக்டர் எனக்கு தரையை வெடிச்சிட்டு போல அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் ஒன்றா உட்காந்து பார்த்ததில்லை, நீங்கள் பேசிக்கொண்டு பார்த்ததில்லை அப்படியோட அம்மா சொல்கிறாங்க. அதை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டிருக்கும் தெரியுமா. இவன் நீங்கள் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெளியூரில் நான் கூட ஊருக்குலாம் போனேன். இவன்ட்டே ஒயின் சுகா போயிருந்தப்போ நானும் வெளில போய் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி டைம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அத்தை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறோம்மா அதெல்லாம் இங்கே ப்ரைவசிமா சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி கேட்கலடா எப்படா அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு எப்படா சொல்லுங்க சொல்கிறாங்க. எனக்கு அவன் சின்ன வயசுல பிடிக்கவே சொல்கிறாங்க. அது இல்லைடா அவனுக்கு எப்போ பிடிக்கிறது பிடிச்சிருந்துச்சு அப்போ எப்போ சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஷோ அவன்கிட்ட பேசிட்டு பாரு அன்னைக்கு நைட்டு தானே நம்ம ஜிம் பார்த்தா வந்து பெட்டில் உட்காந்துருக்காங்க அமைதியாக நம்ம டே பார்க்குறாங்க. ஏதாச்சும் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா அப்படி டே கேட்குறாங்க. இன்றைக்கி ரொம்ப ஷுகாவும் வாங்கி கூட வெளில போயிருக்காங்க. எல்லாரும் வெளில போகிறாங்க. நான் மட்டும் இங்கே சும்மா வீட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. போக வேண்டியது அவங்க கூட சொல்கிறாங்க. இந்த அவங்க கூட உனக்கு ஏன் கூட பிடிக்காது போக வேண்டியது அவங்க கூட ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எதுக்கு அவங்க கூட போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் வேற கூட போக டே கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏன் கூட வர பிடிக்காது நீ கூட பேசுறதுக்கு நீ யோசிக்கிறா அப்படிங்கும்போது நீ அவங்க கூட போக வேண்டியது டே கேட்குறாங்க. அவங்க கப்பல் சரியா அவங்க கூட போக நான் எப்படி நடுவில் போய் டிஸ்டர்பன்ஸாக இருக்க முடியுமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி என்ன பண்ணும் அப்படியே கேட்குறாங்க. ஜிம் என்ன சொல்லுவாங்க அவங்க இப்படி பெட்டர் படுத்துறாங்க. டே பார்க்குறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க என்ன சொல்கிறாங்க என்னாச்சு உனக்கு டே கிட்ட வராங்க. எதுக்கு ஒரு சேடாக இருக்குது அது கேட்குறாங்க. ஏன் சேடை உங்களுக்கு கேட்குறாங்க. சேடை ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சேடை ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் நான் சேடை உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் சொன்னேன் அப்படியே கேட்குறாங்க. அதே உண்மை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நானும் பார்த்துருக்க ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. ஸோ டே ஆப்ஷன் பின் பண்ணுறாங்க. அன்றைக்கி அப்படி தான் கேட்குறேன். இந்த மாதிரி இது மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக தான் அதை அப்ரோச் பண்ணுறேன்னு கேட்டேன் சொல்கிறாங்க. என்னை பார்த்து அப்படியே தெரியும் உனக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பேசிட்டு இருக்கா. ஸோ டே சொல்கிறாங்க. அவன் ஹார்ட் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். அவன் சேடாக இருக்கிறது நான் பார்க்க நினைக்கிறேன். டே கேட்குறாங்க. ஆமாம் என்ன சேடாக பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நான் எப்படி அவங்க சேடாக வச்சுக்கணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. ஏன் பேசிட்டு இருக்கா டே கேட்குறாங்க. ஜிம் அப்படின்னா எல்லாரும் உங்கள் ஒய்ஃபோட பார்த்துருங்க நீ மட்டும் எப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் உனக்கு இது பண்ண மட்டும் சொன்னேன் நீ தான் தள்ளி போயிட்டு இருக்கா. டே கேட்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்க மாட்டேன் உனக்கு சுகாதாரம் பிடிக்குது நான் என்ன பண்ணுறோம் டே கேட்குறாங்க. நான் சொன்ன சுகாதாரம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன சுகாமா சொல்லிட்டு இருக்கா. டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கூட வயதாக்கான்னு சொன்னா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. வாரம் 2 பேர் கப்பல் இருக்கும் அவங்க பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கா. டே கேட்குறாங்க. ஜிம் நீ தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா ஜிம் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன தான் ஜிம் பிரச்சனை டே கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஜிம் டே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இப்போ டே வந்து கிஸ் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விட மாட்டாரு அவர். இப்போ டே ஒரு இடத்துக்கு மேலே கிஸ் வந்து பிரேக் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு எதுக்கு கிஸ் பண்ணுறாரு கேட்குறாங்க. ஜிம் நான் பிகாஸ் ஐ மேட்லி லவ் வித் யூ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஐ மேட்லி லவ் வித் யூ சொல்லி எனக்கு மற்றவங்க மாதிரி இருக்கணும் ஆசை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு என்ன பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேட் ஹேக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் உனக்கு மட்டும் தான் பிடிக்கும் நிறைய வேறு யாரும் யோசிச்சதில்லை சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டேம் அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டேம் அம்மா ஜிம் டேட் ஹேக் பண்ணிக்கிறாங்க. இதே கோவிலுக்கு கோவம் நான் வந்து உட்காந்து சண்டை தான் போடுவேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாருங்க உண்மை லவ் பண்ணுறா கேட்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறேன் சின்ன வயசுல எனக்கு பிடிக்கும் உனக்கு தான் வயலுக்கு பிடிக்கும் நினச்சிட்டு தப்பாக நினச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ மட்டும் சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு சுகமாக சொன்னாங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன தான் பிடிக்க சொல்லிட்டு எனக்கு உங்களை பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு தான் எனக்கு பிடிக்கும் நினச்சிட்டேன். டே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களை தான் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக நம்ம இதில் மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு வழியில் சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை சரியா அப்போ தான் ஒரு 2 டேஸில் அவங்க கூட பேசிருக்க மாட்டேன் தான் சொல்கிறாங்க. என்ன 2 டேஸில் அவங்க கூட பேசிருக்க மாட்டேங்க எனக்கு இவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க நான் கூட புரிஞ்சுக்காமல் போயிட்டு நான் தான் அன்றைக்கி தப்பு பேசுகிறேன் சாரி டே ஜிம் சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி நான் அவங்க பேச போட தப்பா என் அப்படி கூட நீங்கள் ஹஸ்பண்ட் தானே இல்லை அப்படி இல்லை சொல்லுங்க நான் தப்பாக பேசிட்டேன் உங்களை மன்னிச்சுக்கோங்க நீ டேமாமா நீங்கள் அந்த ஒரு வாசனை எனக்கு தெரியும் நான் அப்படி தான் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா ஐம் சாரி சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். ஓகே உண்மையாகவே பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பிடிக்கும் அதனால் எனக்கு ஃபைட் பண்ண தான் பிடிக்கும் உங்கள்கிட்ட சண்டை போடணும் எனக்கு உங்கள்கிட்ட ரொமாட்டிக் பேசலாம் வருது நான் அடிப்பேன் திட்டுவேன் சண்டை போடுவேன் எனக்கு அப்படி இருக்க தான் பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஃபைட்டிங் கப்பலா டே கேட்குறாங்க. ஜிம் ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபைட் பண்ணுவோம் சண்டை போடுவோம் வேறு என்ன வேணும் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சொல்லி உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. உன்னை தான் பிடிக்கும் அந்த 2 ரொம்ப பிடிக்கும் டே சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை கேட்குறாங்க. நீ வளர்ந்ததுக்கப்புறம் புரிஞ்சுப்பா நான் நினச்சேன் என் கண்ணில் அவ்வளோ பார்வை நான் பார்க்குறப்ப உனக்கு பிடிக்கும் நான் புரியும்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு புரியல இதே நான் கண்ணை பார்க்குறது இல்லையே அந்த போன குட்டி தானே பார்க்குறேன் சொல்கிறாங்க. போன குட்டி அழகாக இருக்கு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அழகாக சொல்கிறாங்க. நீ அழகாக இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீ ஹேண்ட்ஸமாக இருக்கா ஹார்ட்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொன்னால் சொல்கிறாங்க. நீ ஹார்ட்டாக இருக்கா என் ஹபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரே இல்லை மாமா நீ இல்லை ஹபி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். நிஜமாக சொல்லி எனக்கு நிஜமாக தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே ஜிம் பார்க்குறேன் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காரு. இல்லை அப்புறமா கேட்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு வெளில மற்றவங்களுக்கு தெரிய வேணாம் ஓகேவா எனக்கு உங்க கூட அப்படி தனியாக அப்படி ஃபைட் பண்ணணும் ரொமாட்டிக்காக இருக்கணும் எல்லாமே இங்கே மட்டுமே இருக்கணும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது இப்போதைக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அதை விட்டு ஃபைட் பண்ணிட்டு இதுமா சடனாக போயிட்டு நாங்கள் ஃபைட்லாம் பண்ணலன்னு சொன்னால்
பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு எப்பவும் ஃபைட்டிங் பண்ணிட்டு வெளில மற்றவங்க பார்க்குறப்ப அப்படி இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறாங்க, நம்ம தனியாக இருக்கும்போது எனக்கு மொத்த அளவு வந்துட்டு கொடுக்கணும், உங்கள் மொத்த அளவு எடுத்துக்கணும். ஜிம் சொல்கிறாங்க, டேப் பார்க்கணும், இப்பெல்லாம் பேச தெரியுமா உனக்கு? டே கேட்குறாங்க, ஏன் பேசுகிறதா? ஜிம் கேட்குறாங்க, டேப் பார்க்குறாங்க, இல்லை அப்படின்னு பேசலாம் பார்த்தது இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு நான் வேறு யாரையும் பேச மாட்டேன், நான் மட்டும் தானே பேச முடியும். ஜிம் சொல்லி ஹாபி. ஜிம் சொல்கிறாங்க, டேப் பார்க்குறாங்க, மார்னிங் நான் ஒரு ஹாபி இல்லை ஒய்ஃப் டே சொல்கிறாங்க. ஆஃபீஸில் கூட பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நான் வந்து ஆஃபீஸில் வந்து பார்க்கணும்னு நினச்சா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அது எனக்கு பயமாக இருக்குது ஆஃபீஸில் பேசிட்டுருக்கு, நீ திட்டிடுவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சின்ன தப்பாக நான் கத்துற எல்லாச்சும் சொல்லிட்டே பார்க்குறாங்க. மற்றவங்க கற்ற மட்டும் கற்ற மாட்டேன் சரியா டே சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் டேபிள் இப்போ கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க, நான் எடுத்துப்பேன், எடுத்தா நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ ஹஸ்பண்ட் தானே. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், நிச்சயமாக எனக்கு இந்த ரூமில் மட்டும் லவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, இங்கே மட்டுமே நம்மளோட எல்லா ஹாப்பினஸும் இதுக்குள்ளே இருக்கணும்னு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, இதுக்கு டக்கப் ஸ்பெல் மாதிரி போட்டு இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கணும், இந்த ரூமுக்கு வெளில வேறு ஃபைட்டிங் மட்டுமே இருக்கணும். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஒரு விஷயம் நல்ல விஷயம் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேக்குள்ள எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஜிம் டேவை அங்கங்கே ஃபைட் பண்ணுறாங்க. டேவை ஃபைட் அதோட ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. வலிக்குது மாமா. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, வலிக்குது. அது டே தான் ரொம்ப அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது பைட்டும் கொடுத்து கிஸ் பண்ணுறா. ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, லவ்னு சொல்கிறாங்க. லவ் டூடா. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து இது வரைக்கும் நம்ம டேவ் ஷர்ட் ரொம்ப பரவாயில்லை, இப்போ ஜிம் டேவ் ஷர்ட்டை ஓப்பன் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, அவருக்கு பாடி டச் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்க. ஜிம் பார்க்குறாங்க, மாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இது என்ன? ஜிம் டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. டே பார்க்குறேன், என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இது என்னது? ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஏன் பார்த்தா தெரியாது கேட்குறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க? டேட்டு போட்டிருக்காங்க. டே சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இது நீ எப்போ போட்டா கேட்குறாங்க. 5 years பிஃபோர் சொல்கிறாங்க. 5 years பிஃபோர். 5 years பிஃபோர் 10th படிக்கும்போது டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. மாமா நீ என்ன சொல்கிற கேட்குறாங்க. நான் 10th படிக்கும்போது போட்டேன். டே சொல்கிறாங்க, அவள் நம்ப முடியல, நீ அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அந்த லவ் பண்ணுறேன் ஓகேவா, இதுக்கு நான் பார்த்தது இல்லை சொல்கிறாங்க. அதுக்காக எதனா காட்டி லவ் பண்ணுற அப்படி சொல்ல மாட்டேன் ஓகேவா. உனக்கு எப்போ என்ன லவ் ஃபீல் வந்து எப்போ மனசார உனக்கு என்ன பிடிக்குதோ அப்போ தான் இதெல்லாம் காமிக்க நினச்சேன். ஓகே, நீயே பார்த்து சர்ப்ரைஸாக நினச்சேன். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி உனக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, அதை பண்ணியிருக்கேன், நீ பாரு சொல்லிட்டு அப்படி சொல்லி வரது லெவல் ஓகேவா. நீ உனக்குள்ளே ஏற்படும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து என் மேலே சரியா, அதான் லவ் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேவிட செஸ்ட்டை போய்ட்டு ரொம்ப கிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சாஃப்டாக. அந்த இப்போ டேட்டு போட்டுருக்காரு, ஜிம்மிங் தான் டேட்டு போட்டுருப்பாரு, அங்கே தான் அது கிஸ் பண்ணுறாரு. அது கிஸ் கேட்க ரொம்ப வாமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, விட்டால் கைட்டு இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டேவிட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக டெண்டர் ஆகுது. இந்த டே மெல்ட் ஆகுறாங்க. இப்போ டே வந்துட்டு அப்படியே சொல்கிறாங்க, நான் வீட்டு ஜிம் சொல்கிறாங்க. அவர் நினச்சி கூட பார்த்துட்டு மாட்டார், டே தரேன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம் டே கூட ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஒரு மெம்பர்ஃபுல்லாக மாறி இருக்கும். அப்போ இயர்லி மார்னிங் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டே கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக படுத்துருக்காரு. டே பார்க்குறேன். ஓகே இப்போ நான் பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ தான் டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. உனக்கு பெயினாதியா இப்போ நேரம் இப்படி இருக்குது இருந்து கொஞ்சம் உனக்கு ஒரு மாதிரி இல்லை சொல்கிறாங்க. இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு என் மாமா கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ இவ்வளோ லவ் பண்ணி மாமா. ஜிம் கேட்குறாங்க, ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஜிம்முக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு அவங்க கூட ஃபைட் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. ஏன் சொல்கிறாங்க, ஃபைட் பண்ண யார் வேணான்னு சொல்கிறாங்க, ஃபைட் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தான் லவ் அதிகமாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியா, நம்ம ஃபைட் பண்ணுற விதமே சொல்லும் சரியா, நம்ம எப்படி வெறுப்பில் ஃபைட் பண்ணுறோமா இல்லை விருப்பில் ஃபைட் பண்ணுறோமா சரியா சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சண்டை போகிறது விருப்பத்தோடு பண்ணுறேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது ஓகேவா, எனக்கு முன்னாடி நான் நினச்சி கூட பார்க்கல, பிடிக்காம ஃபைட் பண்ணி நினச்சிட்டேன், இப்போ தான் தெரியுது எல்லாம் பிடிச்சி தான் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அப்படின்ட்டு ஃபைட் பண்ணுறப்ப சொல்லிட்டாங்க. முக்கியம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்க சொல்லி கோவம் வரும். ஜிம் சொல்கிறாங்க. கேட்பாங்க, அப்படியா உனக்கு தெரியல, நான் அவனை எந்த போட்டு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தெரிஞ்சு ஜிம் டே சொல்கிறாங்க. ஷோம மணி கூட சொன்னார், அப்போ கூட எனக்கு பெருசாக தோணல, ஆனால் இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. அப்படியே நான் இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ எவ்வளோ லவ் பண்ணுறது. ஜிம் தான் டே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ மாமா அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. லவ் டூடா ஒய்ஃபு இருந்துகிட்டே அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்கலாம் சொல்லிட்டு குளிப்போம்மா சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, தூங்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா குளிக்கலாமா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் தான் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குங்க சரி ஓகே சார் ஹக் பண்ணி தூங்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு டைம் 7 o'clock தான் 2 பேரும் குளிச்சுட்டு பட் டே பார்க்குறாங்க. பாஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இப்படின்னா அந்த ரூமில் ஒரு வாட்டர் போட்டுருக்காது, ஓப்பன் பண்ணுறது வரைக்கும் ஓப்பன் பண்ணது இல்லை, லாக்டே இருக்கும். அதுக்கே விசாரி ஓப்பன் பண்ணுறது ஃபுல்லாகவே ஜிம்முக்கு பிடிச்ச திங்ஸ் மொத்தமாக அங்கே இருக்குது. ஜிம்மில் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. இது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஞாபகம் இருக்கா சின்ன வயசு நீ ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நான் ப்ளே பண்ண டாய் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது பார்க்குறாங்க. இது என்னோட தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட தான் சொல்கிறாங்க. இதான் சொல்கிறாங்க. நம்ம டே வந்து வாங்கிட்டு ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டேக்கும் நம்ம ஜிம்மில் டே கொஞ்சம் ஜிம்மில் கொடுக்கணும் ஆசை இருக்கும், வாங்கிட்டு பண்ண கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அப்படிலாம் வாங்கி வச்சுருப்போம். ஜிம் பார்க்குறாங்க. இது எனக்கா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி நீ யாரும் லவ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன பேசிட்டு இருக்கா, அவனை நான் லவ் பண்ணிச்சுக்கிட்டா உருகி லவ் பண்ணுறா. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்காக நான் வாங்கி வச்சது சரியா. டே சொல்கிறாங்க. வாங்கி ஜிம் ஒவ்வொரு அப்படின்னு பார்க்குறாங்க. மாமா இதெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு ரெண்டு சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அது வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்குது.
இது என்ன எனக்கா சொல்கிறாங்க, எல்லாமே உனக்கு மட்டும்தான் சரியாக சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் அப்படின்னு பார்க்குறாங்க. டே எப்போ வாங்கியிருக்காரு சொல்லிட்டு அது ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்க ஸ்டெப் பண்ணி போல டே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மாமா இது எல்லாமே எனக்கு காசு உனக்கு மட்டும்தான் டே சொல்கிறாங்க. ஜிம் அவ்வளோ ஹாப்பிட்டாங்க. இதே சொல்கிறாங்க உனக்கு தாண்டா ஸ்டே சொல்கிறாங்க. அது பார்த்து ஜிம் அவ்வளோ ஹாப்பிட்டாங்க. இது அப்படி சொல்ல முடியல. இவ்வளோ பார்ப்போம் இந்த கிஃப்ட்டு தாண்டி அவர் எவ்வளோ வாசம் வாங்கி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ வருஷத்துக்கு வாங்கி இவ்வளோ அழகாக பார்த்து பத்திரமா வச்சிருக்காரு அப்படின்னாக்கா அவருக்குள்ளே எவ்வளோ லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்று போயிட்டு புரிஞ்சுக்காம படிக்கிறேன். ஜிம்மில் நினைக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பரவாயில்ல ஓகேவா, லேட்டாக இருந்தாலும் நம்ம லவ் லேட்டஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா நான் உனக்கு எதுவுமே வாங்கலம்மா. ஜிம் சொல்கிறாங்க. நீயே இப்போ பெரிய கிஃப்ட்டு தானே அவனை தானே இப்போ கிஃப்ட் வேணுமா நான் டே கேட்குறாங்க. அது மாமா சொல்லிட்டு உனக்கு எதுவும் வாங்கி தரல. ஜிம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரு எனக்கு ஒன்று தானே பெரிய கிஃப்ட் எதுவும் நான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் சீக்கிரம் உங்களுக்கு அழகான கிஃப்ட் கொடுக்குறேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ கிஃப்ட் தானே ஓகே தான் டே சொல்கிறாங்க. எனக்கு நிறைய பெரிய கிஃப்ட் தான் ஒன்று தாண்டி இது வேணாண்டே நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒவ்வொன்றும் அழகாக இருக்கா என் போட்டுட்டு மாமா ஜிம் கேட்குறாங்க. டே ஒரு செயின் போட்டு விட்றாங்க. ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு டேபிள் போய் பெக் பண்ணுறாங்க. தேங்க்யூ மாமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இது இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு தான் தேங்க்யூ சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. நவீன சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. வேறு என்ன வேணுமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. போதும் போதும் இதுக்கு வர இது வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிடுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பெயின் ஆயிடும் ஓகேவா போய்க்கு வேணாம் அதெல்லாம் தினமும் வேணும் சரியா சொல்கிறாங்க. கொடுப்பா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போய்ட்டு ஜிம் ஹக் பண்ணி அடிப்பில் பெக் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ தான் 2 பேரும் சீக்கிரம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் இப்போ ஜிம்மில் ஆஃபீஸ் இருக்காங்க. டே பார்க்குறாங்க. இப்போ கால் பண்ணுறாங்க. கேபினுக்கு வாசல் ஜிம் ஒரு ஃபைல் எடுத்து போகிறாங்க. ஒயின் பார்க்குறீங்க போகிற ஜிம் சொல்லிட்டு இந்த ஃபைல் சைன் வாங்க போகிறேன் காசு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சண்டை போடா சொல்லி ஒயின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம்மில் வராங்க. அப்புறம் டே ஜிம்மில் வரும்போது டோர் கிட்ட நினைச்சுப்பாரு. டோர் லாக் பண்ணிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. டே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மாமா சொல்கிறாங்க. எது பண்ணாதுல மாமா எனக்கு நெக்கில் பிரேக்கி மாஸ்க் வந்துடும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பைக் பண்ணுறது இல்லையே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நெக்கு கேட்க வெயிட் பண்ணுறான். டே சொல்கிறாங்க. ஜிம் தான் அடிப்போம் பாவட்டு மாதிரி பேசாது. ஜிம் தான் டே அடிக்கிறாங்க. நான் பேச பிடிக்காது அடிக்கிற பிடிக்கும். ஆனால் சொல்கிறாங்க எனக்கு ஷையாக இருக்குல்ல அவர் ஃபேஸ்ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடும் வெளில போனாக்க ஒரு மாதிரி பார்ப்பாங்களா ஜிம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்கா டே தான் அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆஃபீஸ் வரைக்கும் ரொமான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டே ஜிம் ரொம்ப அழகாக லைஃப் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. வெளில கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் நிறைய பேசலாம் ரூமில் உட்காந்து நிறைய பேசணும் ஜிம் சொல்கிறாங்க. பட் டே வரும்போது அவர் பிடிச்சி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு. இதாக்க நம்ம தனித்தனியாக வருவாங்க. நம்ம ஜிம்மில் ஜிம்மில் சுகா மட்டும் இருக்காரு வருவாங்க. டே தனியாக வருவாங்க. டேல கொஞ்சம் லேட்டாக வருவார். டே வந்து வரும்போது எப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு நைட்டில் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. டெரஸில் போய்ட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க டேட்டிங் இல்லை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே தான் வெளில போகிறதே இல்லை. இப்படி தான் இருப்பாங்க இவ்வளோ டே ஜிம்மி. ஆனால் டேக்கு ஜிம் மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்குது. ஜிம் அதை விட கிரேஸாக இருக்காரு நம்ம ஜிம் மேலே ரொம்ப லெவலில் இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இந்த ஜிம்மில் மூவி பார்த்துருக்காங்க. டே வந்து டைனிங் டேபிள் உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் சுகா ஒயின்லாம் உட்காந்துருக்காங்க. ஜிம் வந்து டே பார்க்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே அழகாக இது பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் வந்து டே பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. கிச்சனுக்கு அந்த கண்ணை காமிக்கிறாங்க. ஜிம் கிச்சனுக்கு போயிருப்பாங்க. இப்போ நம்ம கிச்சனில் யாருமே இல்லை. இந்த பக்கம் நம்ம சுகாவோட அம்மா சுகா அதுக்கு ஒயின் அவங்க அப்பா எல்லாமே ஹாலில் உட்காந்துருப்பாங்க. இவங்க பேர் கிச்சன் இருப்பாங்க. யாரும் நோட் பண்ணல. இப்போ நம்ம ஜிம்மி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டு ரொமான்ஸ்லாம் போயிருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாமல் மெயின்டைன்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான். இப்போ நம்ம கரண்ட்லி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா சுகான்னு பார்க்குறாங்க. அடப்பாவி எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்கம்மா சாரி மாறிச்சிட்டாங்க. இல்லை சாரினா வேணாம் ரொம்ப ஹாப்பியோட கேட்கறதுக்கு நாங்களே இப்போ அழகாக லவ் ஸ்டோரி கேட்டது 2 பேர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. வந்து வீட்டுக்குள்ளே சீக்கிரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டாங்க. வெளில ஃபைட்டிங் கப்பல் வீட்டுக்குள்ளே சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொமான்டிக் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு கிஃப்ட்டு தரேன் சொன்னாங்க. கொடுத்துட்டாங்க. டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே நம்ம சரி ஓகேடா அவனுக்கு அப்புறம் கூப்பிட்டு அங்கே வர சொல்லி போயிடுறாங்க. இப்போ நம்ம டே அழகாக இப்போ பெக் பண்ணுறாங்க. கிஃப்ட் கொடுத்துட்டு எல்லாம் டே பார்க்குறாங்க. நீங்க பெரிய கிஃப்ட்டு அவனை தாண்டி ஒரு கிஃப்ட்டாக டே பார்க்குறாங்க. 2 கிஃப்ட் எனக்கு டே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. கார் கொடுத்த 2 கிஃப்ட்டையும் பார்த்துக்கோ சரியா டே தான் நினச்சிட்டு இருக்காங்க. குட்டி ரொமான்ஸ் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. ரொம்ப சீக்கிரட்டாக ரொம்ப லவ்வோட அழகாக ஃபுட்டு கூட மற்றவங்க தெரியுமா ஃபீட் பண்ணிப்பாங்க. அது அழகாக இருக்கும். ஒருத்தவங்க தெரிஞ்சு பண்ணுறது வேறு தெரியாமல் சீக்கிரட்டாக ஹிடனாக லவ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் டே பார்த்துட்டு இருக்காங்க. ஹிடன் லவ் டே தான் அப்படியே ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம்மி கியூட்டாக அழகாக வந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 hour ஆஃப்டர் ஜிம் ஆக்சப்ட் பண்ணுறாங்க. ஜிம் ஆக்சப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்தில் டே இருக்காங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ள தான் இருக்கா சொல்கிறாங்க. அது டேக்கு ரொம்ப தலை சுத்தலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. முடிஞ்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. டே போய் ஜிம் ஸ்டமக் கட் பண்ணிட்டாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட் சொல்கிறாங்க. கிஃப்டா ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது டே நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆனால் அது சொல்கிறாங்க. எனக்கு சிம்டம்ஸ் வந்துச்சு இருந்தாலும் எனக்கு டவுட் இருந்துச்சா சரி கொஞ்சம் டேஸ் போட்டோம் செக் பண்ணி பார்த்தாலும் நினச்சேன். டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்கிட்ட சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் மட்டும் சொல்ல நினச்சேன் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு
ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதே தான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம லவ் ஸ்டோரி எல்லாரும் தெரிஞ்சு சொல்கிறாங்க. தெரிஞ்சிச்சா ஜிம் சொல்கிறாங்க. மாமெல்லாம் சொல்கிறாங்க. அச்சோ ஏன் சொல்கிறாங்க. சரி டே பார்க்குறேங்க பாட்டா நம்ம லவ் வேணா ஹைட் பண்ண முடியும். ஆனால் நம்மள லவ் பண்ணி ஹைட் பண்ண முடியுமா. அதாவது பாப்பாவா சொல்லிட்டே தான் ஜிம் ஸ்டமக் கை வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஹிடன் லவ் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது வெயிட் பண்ணிக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே சொல்கிறாங்க ஜிம் தான் நல்லா தான் இருந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு கிஸ் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. டேட்டே ஜிம் டே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சு கிஸ் பண்ணுவேன் ஹக் பண்ணுவேன் பண்ணுவோம் டே சொல்கிறாங்க. ஜிம் தான் பண்ண வந்து பாப்பா வந்துட்டாரு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் பாப்பா வந்து சரி அத்தனை பேர் தான் நான் கிஸ் பண்ணுவோம் டே சொல்கிறாங்க. சரி அழகாக பார்க்குறேன் நீ ஹாப்பிட்டே ரொம்ப ஹாப்பிட்டா இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நல்லா லைஃப் லாங் வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு கிஃப்ட் வெரைட்டே சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க 2 கிஃப்ட்டும் பத்திரமா பார்த்துக்குவோம். எனக்கு காட் கிஃப்ட் 2த்தையும் பத்திரமா பார்த்துக்குவேன் டே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜெடியாக தான் என் கூட ஹாப்பியாக இருக்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்க யாரை பிடிக்கும் சுகாமா பிடிக்கும் டே பிடிக்குமா சொல்கிறாங்க. சுகா மாமா பிடிக்கும் உடனே ஹஸ்பண்டாக பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேயோட அம்மா நம்ம ஜிம் பேரண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் நான் பசங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அம்மா சொல்கிறீங்க என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. அதுக்கு நன்மை என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டே பார்க்குறாங்க அம்மா எனக்கு அவங்க தான் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவன் சும்மா அழகு வச்சு பார்க்கறதுலாம் பிடிக்கும் ரொம்ப அழகாக இருப்பேன் பவர் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு லட்டு மாதிரி க்யூட்டாக இருப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இப்போ ஃப்ரெண்ட் பார்க்குறேன் நீ சொல்லும்போது புரியுறான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்குங்கிறான்மா அவன் தான் தப்பாக படிச்சுட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே இப்போ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபேட் எனக்கு என் கூட தான் அவனுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜிம் பார்க்குறேங்க எல்லாருக்கும் சாரி சார் ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் நினச்ச ஃபைட்டிங் அப்புறம் சொல்லிட்டானா இவ்வளோ லவ் பண்ணுறீங்க எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஹாப்பியாக இருக்கா எல்லாரும் ப்ளஸ் பண்ணாங்க. எங்களுக்கு பெரிய சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் அன்றைக்கி அந்தளவுக்கும் ஹாப்பியாக இல்லை. அதனால் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேர் எப்படி பார்க்குறது சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் ரொம்ப அழகாக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒயன் பார்க்க ஒயனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேவும் ஜிம் பயங்கர ரொமாட்டிக் அப் ஆகிட்டாங்க. பார்க்குற லேடி இங்கே பாரு சோஃபாலா சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு கிஸ் தானே பண்ணுறாங்க. என்ன பண்ண டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்க டே இப்போ நீ அமைதியாக ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் அவங்க கிடக்கிறாங்க விடு அப்படி சொல்லிட்டு டே அந்த ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ அத்தனை பார்த்துருவாங்க. ஜிம் சொல்கிறாங்க பார்க்கட்டும் அவங்க டே சொல்கிறாங்க. என்ன ஆமாம் அவங்க தான் புரிஞ்சுக்கணும் நம்ம சின்ன சின்ன அப்படி தான் இருக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ உங்க பாரு சொல்லிட்டு சுகா பார்க்குறேன். அப்போ நாங்கள் மட்டும் என்ன வயசானவங்களா டே கேட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிச்சுக்காது. சரிங்களா சுகா நம்ம கோச்சிக்காதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லுங்க. நான் தப்பா எடுத்துக்கலாம் லாஸ்ட் அவர் போயிடாது. இந்த பக்கம் இப்படி தான் டேஸ் அழகாக போயிட்டு இருக்கு. இந்த டே நம்ம பார்க்குறேன் டே டைம் ஏன்டா இவ்வளோ அஷேம்லாம் இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன அஷேம்லாம் இருக்கேன் ஒய்ஃப் லவ் பண்ணுறது தப்பா அந்த டே கேட்டுருக்காங்க. லவ் பண்ணாதுக்கு எப்படி யாராவது கேட்க முடியுங்களா இவங்க கிஸ் பண்ணாத ஜிம் டே அடிக்கிறாங்க. இவங்க பாரு எதுக்கு அப்படி அடிக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா யாரும் பார்த்து வந்து நினைக்கிறாங்களா சொல்கிறாங்க. நம்ம ரூம் மட்டும் தான் அப்படி இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாது சரியா எனக்கு எப்போ தோன்ற கிஸ் பண்ண அட்டி தான் ஜிம் போய் கட் பண்ணிட்டு ஓடி போயிடாது திரும்ப சரியா நம்ம சிரிக்கிறாங்க. எப்படி மாறிட்டா பாரு சொல்லிட்டு இப்போ அப்படி 9 months ஆஃப்டர் ஜிம்முக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பாய்க்கு பிறந்திருக்கா. அது இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே பார்த்துட்டாங்க. டே பார்க்குறாங்க அச்சோ லட்டு சொல்லிட்டே தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ 3 years சாப்பிட்டுதாங்க. அந்த 10 நிமிஷம் ஒரு குட்டி பொங்கல் போய் பிறந்திருப்பான். அந்த பொண்ணு ரொம்ப ஜம்மத்து கூட குட்டி அழகாக இருக்கும். நம்ம டேவோட பையன் அப்படி கிடையாது. டேவோட பையன் வீட்டே 2 ஆகிடும் வாய்ப்பு ஜிம் பார்த்து டேயும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டேன்னு பார்க்குறாங்க நிற்க மாட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ்லாம் போட்டு உடச்சிட்டு எல்லாத்தையும் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கு. இந்த குட்டி பொங்கல் பார்க்குது அதை பார்க்க ஒரு 2 வயசு இருக்கும் பார்க்குது நம்ம டே நெல் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஐயோ அந்த டேவன் பார்க்குறான். எம்ஷி பாப்பா எங்க பாருங்க இப்போ நீ எப்படி ப்ளே பண்ணுவா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து உடைக்க கற்று கொடுத்துட்ருக்கான். தேவம் பார்க்குறேன் கடவுள் டே சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் என்னமா சொல்லிட்டு உங்கள் பையன் ஒவ்வொரு டே ஒவ்வொரு பொருள் உடைக்கிறான்டா சொல்லிட்டாங்க. உடைக்கிட்டுமா வாங்கி தர டே சொல்லிட்டாங்க. என்னென்னு கிராம சொல்லிட்டு இருந்தா நீ டேட்டு ஏன் எப்படி இருக்கா குழந்தை தந்துச்சு சொல்லி கொடுக்குறா அதுவும் டே அடிக்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னடா அடிக்கிறா டே சொல்லிட்டாங்க. என்ன அடிக்காமல் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன் அடிச்சாலும் பைக் பண்ணுவோம் பரவாயில்ல யார் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க சொல்லி பைக் பண்ணுவோம் பரவாயில்ல அஜிமும் சொல்லிட்டே சொல்லி இருந்தா அச்சோ குழந்தை பிறகு விட்டே சார் சின்னமா அச்சம் கேஜி வந்து டே அடிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க டே கொஞ்சம் கூட கம்மியாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சிரிக்கிறாங்க ஏன்டா அப்படி தான் சொல்லிட்டு ஆனால் ஃபேமிலி ரொம்ப அழகாக பேச்சுக்கு நைட்டு தான் நம்ம டே பார்க்குறாங்க. பேபி தூங்க மாட்டேது. டே பார்க்குறாங்க டேன்னு சொல்லிட்டாங்க. டேன்னு பார்க்குறான் என்ன டே சொல்லிட்டாங்க தூங்க சொல்லிட்டாங்க. டே வந்து பொறுமையாக தூங்க சொல்லிட்டு இருக்கு. டே தட்டி கொடுத்து தூங்க ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் சிரிக்கிறா டே பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறா சொல்லிட்டாங்க. ஒன்றே ஜிம் படுத்துக்கிறாங்க. டேன்னு அவ்வளோ சரி தூங்க மாட்டான். மிட் நைட் ஆகுது. டே பார்க்குறாங்க டே நீ தூங்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. நான் வந்து டே டைமில் தூங்க மாட்டேன் பேபி சொல்லிட்டு டே பார்க்குறாங்க நீ தூங்கலனாக்கா வாங்க கூட ப்ளே பண்ண சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ டே ஜிம் பார்க்குற டே வேணா சொல்கிறேன் நீ சும்மா டே தந்துட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறாங்க இதான் அவங்க ஃப்ரான்ஸ் நினச்சோ அதில் கொடுத்துறாங்க. இப்போ டே நாங்கள் வந்து நான் வந்து நம்ம கிராம இருக்க மாட்டேன் சொல்லி அங்கே தான் இருக்கும் நாங்கள் ப்ளே பண்ண சொல்லிட்டு வந்து ரூம் லாக் பண்ணிடுறோம். ஜிம் பார்க்குறாங்க நீ இருக்கியே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஃபுல்லாக ஆஃபீஸ் போகிறேன் நீ ஆஃபீஸ் வர மாட்டேங்கிறா சொல்கிறாங்க. அது குழந்தைங்களாம் வளரணும்ல சொல்கிறாங்க. டே பார்க்க டே அவன் தான் 3 years ஆகிட்டு சொல்கிறாங்க. இல்லை அவங்க கிராண்ட்மா அதாவது அம்மா தான் சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க நீ இப்போதைக்கு குழந்தை கூட தான் நீ ப்ளே பண்ண சொல்லிட்டு நானும் எனக்கும் வீட்டில் இருக்கோம் சொல்கிறாங்க.
பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, எனக்கு ஆஃபீஸில் டைம் போக சொல்கிறாங்க, போ ஜிம் டே அடிக்கிறாங்க. அப்போ டே தான் அவங்க ஜிம் கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. அவங்க அழுவான் டேஸ்ட் அழமாட்டாங்க. 2 ஹவர்ஸ் போட்டு நான் கூட்டிகிட்டு வரேன். டே தான் இப்போ ஜிம் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. உனக்கு அவ்வளோ இல்லாமல் இன்னும் என் மேலே சொல்லிட்டாங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் சரியா டே சொல்லிட்டாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபன் பண்ணிட்டு அழகாக இருக்காங்க. 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் டே போகிறாங்க. பார்த்தா டே அழகாக தூங்கிட்டான். அவர் தூங்கிட்டு நடுவில் படுக்க வச்சுருக்காங்க. தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அழகாக மூணு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. டேஸ் அழகாக போயிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட ஸ்டோரி ஹாப்பியாக பண்ணுறாங்க. பிடிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா, பாய் டேக் கேர்.